सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम राम। அதாவது சீதாலட்சுமண பாரத சத்ருக்ன அனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமக. ஏற்கனவே நம்ம ஸ்ரீமத் வால்மீகி ஸ்ரீமத் பாகவதத்துல வாமன அவதார சரித்திரம் சுக்கராச்சாரியார் பொய் சொன்னா தப்பு இல்லை அப்படின்னு சில இடங்கள்ல பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பொய் சொல்றதை விட பெரிய பாவம் வேற என்ன இருக்கு அப்படின்ட்டு பலி சக்கரவர்த்தி சொல்ல போறாரு. எல்லாரையும் சுமப்பாலாம் பூமாதேவி, ஆனா பொய் சொல்றவங்களதான் சுமக்கிறது ரொம்ப பாரமா பூமாதேவிக்கு அப்படின்னு சொல்ல போறாரு. பார்க்கலாம். இப்போ அத்தியாயம் 19வது அத்தியாயத்தோட பூர்த்தி பண்ணியிருக்கோம். இப்போ 20வது அத்தியாயம் பார்க்கலாம். 20வது அத்தியாயம் பகவான் வாமனர் விஸ்வரூபம் கொள்ளுதல். ஸ்ரீ சுகாச்சாரியார் கூறுகிறார், பரிசுத்திட்டத்துல சொல்றாரு கதை. மன்னனே, குலகுருவான சுக்கராச்சாரியார் இவ்வாறு கூறவே இல்லறத்தை நல்லறமாக நடத்தும் மகாபலி ஆபத்து காலத்துல போய் சொல்லலாம்னு சொல்றாரு. ஆனா ஆபத்து வந்தாலும் போய் சொல்லணும்னா சொல்லியிருப்பாரு பிரகலாதர். பிரகலாதனுடைய பேரனாக நான் எப்படி போய் சொல்லுவேன்? நான் போய் சொல்ற மாட்டேன். பொய் சொல்றதை விட பெரிய பாவம் என்ன இருக்கு? அதனால பூமாதேவி எல்லாரையும் சுமப்பாலாம், பொய் சொல்றவங்களதான் சுமக்க மாட்டாங்களாம். ரொம்ப அவங்கதான் பாரமா பூமாதேவி அப்படின்றத சொல்ல போறாரு. இப்போ பார்க்கலாம். அப்போ ஸ்ரீ சுகாச்சாரியர் கூறுகிறார், மன்னனே, குலகுருவான சுக்கராச்சாரியார் இவ்வாறு கூறவே இல்லறத்தை நல்லறமாக நடத்தும் மகாபலி சிறிது போது மௌனமாக இருந்து, குருநாதர் சொல்றார், அந்த வாக்கியத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் சொல்றது தர்மம். ஆனா அவர் தர்மம் சொன்னாலும் இது சரியா இல்ல பகவானே யாசகம் கேட்கறான், இப்ப நம்ம பொய் சொல்றது நியாயமா, பொய் சொல்லாம இருக்கிறது நியாயமா கொஞ்சம் யோசிக்கிறார். ஆலோசனை பண்ணுவா. அப்புறமா தெளிவு வந்துட்டார். குருவே சொன்னாலும் சரி, பகவான வழிபட்டு பாகவத தர்மத்துக்கு தடை விதித்தார்களானால் குருவே இந்த இடத்துல தான் சொல்றது. குரு நசஸ்யாத்து அப்படின்ற ரிஷபதேவர் சொல்றாரு இல்லையா, அதுக்கு இந்த விளக்கத்தை தான் கொடுப்பாங்க. என்ன விளக்கம்? பலி சக்கரவர்த்தி குரு சொன்ன பேச்சே மீறிடுவார். ஏன்னா பகவானே யாசங்கரம் பகவானுக்காக அர்ப்பணம் பண்றதுக்காக, அதாவது நம்ம மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய மோட்சத்தை அருளக்கூடிய பகவான் வந்திருக்கும் பொழுது சமபேத மிருத்தியம் அப்படின்னா குரு சொன்னா கூட அதுக்கு தடை விதிச்சாருன்னா அது குரு பேச்சை மீறி நம்ம பாகவத் தர்மத்தை தான் கடைப்பிடிக்கணும் அப்படின்றத இங்க பலி சக்கரவர்த்தி கடைப்பிடிப்பார். அதாவது பலி சக்கரவர்த்தி மகா யோகீஸ்வரர், மகா ஞானி, விஷயம் தெரிஞ்சவர். அதனாலதான் இந்திரனிடத்தில் தோல்வி அடைஞ்சாலும் அப்ப இந்திரனுக்கே சொல்றார், நீங்க வெற்றி தோல்விகள் சமநிலை அடைந்தவங்க கிடையாது, நான் வெற்றி தோல்விகள் சமநிலை பார்க்கிறவர்கள். ஏன்னா பிரகலாதனுடைய பேர அந்த சிக்ஷை இருக்கு, அதனால அந்த ஞானம் இருக்கு. அதான் இங்க சொல்றார், இல்லறத்தை நல்லறமாக நடத்தும் மகாபலி சிறிது போது மௌனமாக இருந்து செய்ய வேண்டியதை நன்கு ஆராய்ந்து சிந்தித்து பின்பு தன் குருவை நோக்கி கூறலுற்றான். என்ன சொல்றாரு பாரு மகாபலி, ரொம்ப முக்கியமான ஆத்ம நிவேதனம் பண்ணதே இவருதான். பெரிய விஷயம் என்னன்னா ஆத்ம நிவேதனம், நவவித பக்தியில ஆத்ம நிவேதன பக்தி பண்ணது யாருன்னா பலி சக்கரவர்த்தி தான். தன்னையே அர்ப்பணம் பண்ணிட்டான் பகவானு. மகாபலி கூறுதல், இல்வாழ்வானுக்கு இல்லறவாசிகளுக்கு அவனது செல்வம், இன்பம், புகழ், வாழ்க்கை ஆகியவற்றிற்கு எது ஒருபோதும் தீமை இழைக்காதோ அதுதான் சிறந்த தர்மம் என்று தாங்கள் முன்பு எனக்கு கூறியது முற்றிலும் உண்மைதான். நீங்க சொன்னது இல்லற தர்மத்துக்கு சரியானதான், ஆனா அது பாகவத தர்மத்துக்கு ஒத்து வராதே. அதுதான் சொல்ல போறாரு. இல்லற தர்மத்துக்கு இது சரிதான், ஒரு குடும்பஸ்தனுக்கு தேவையானதுதான். என்னன்னா செல்வம் தேவை, சுகம் தேவை, அதே சமயத்துல புகழ் தேவை. ஏன்னா ஒரு இல்லறம் நடத்துறான்னா அவனுக்கு புகழ் இருக்கணும், புகழ், வாழ்க்கை தேவை ஆகியவற்றிற்கு எது ஒருபொழுதும் தீமை இழைக்காதோ அதுதான் சிறந்த தர்மம் என்று தாங்கள் முன்பு எனக்கு கூறியது முற்றிலும் உண்மைதான். நான் பிரகலாதனின் பேரனான நான் முதலில் தானம் தருவதாக வாக்களித்து விட்டு பின்பு பொருளில் கொண்ட பேராசையால் நம்ம பொருள்லாம் போயிடுமே அப்படின்ற பேராசையினால் அதெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சா உடனே கொடுத்தணும்.
வலது கை கொடுப்பது இடது கை யாரையும் கூடாது, அந்த அளவுக்கு உடனே கொடுத்தது. பிரகலாதனின் பேரனான நான் முதலில் தானம் தருவதாக வாக்களித்து விட்டு பின்பு பொருளில் கொண்ட பேராசையால் இப்பொழுது இந்த அந்தன சிறுவனுக்கு தர இயலாது என ஒரு வஞ்சகனை போல எவ்வாறு பேசுவேன், எவ்வாறு கூறுவேன்? ஒரு வஞ்சகனை போல எவ்வாறு கூறுவேன்? இது ஏமாத்துற விஷயம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் தரன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்றது. நான் பிரகலாதனுடைய பேரன் சுவாமி, நான் பிரகலாதனுடைய பேரன். அப்படி ஆபத்து காலத்துல போய் சொல்லலாம்னு சொன்ன எங்க தாத்தா போய் சொல்லியிருப்பாரு. பிரகலாதன் தூணுகிட்ட வந்து பகவான் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்றான், இருக்கு எனக்கு தெரியலான்றான், பொய்யா சொல்றேன்னு சொல்லிட்டு உடனே வெட்ட வந்தான் தூண். அந்த சத்தியத்துக்காக தான் சத்தியம் விதாதம் நிஜ பிரத்ய பாஷிதம் வியாப்திம்ச பூதேஷ அகிலேஷ சாத்மனகா. அதாவது அந்த பக்தனுடைய வாக்கிய சத்தியமாகறதுக்குன்னே எந்த அளவுக்கு அந்த சத்தியத்துல உறுதியா இருந்தானோ அவன் வாக்க சத்தியமாக்கணும் இல்லையா பகவான். அதுக்குன்னே தூண பலர்ந்து நரசிம்மாகாரமா பகவான் வந்தார் இல்லையா. இந்த பக்தன் சத்தியத்துக்காக பகவான் இப்போ இந்த பிராமணன் இப்போ திரிவிக்ரமாவதாரம் எடுக்க போறார். யாருடைய சத்தியத்துக்காக? இந்த பலி சக்கரவர்த்தியுடைய சத்தியத்துக்கு பகவான் இப்போ விஸ்வரூபம் எடுக்க போறார். எந்த பிரகலாதனுக்காக ஒரு நரசிம்மாவதாரம் எடுத்தாரோ அவன் சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக, அந்த பிரகலாதனுடைய பேரனாக பலி சக்கரவர்த்தியினுடைய சத்தியத்துக்காக இப்ப பகவான் திரிவிக்ரம அவதாரம் எடுக்க போறார். அப்படி இருக்கணும் பக்தினா. பணம் காசு போனா போயும்போது, உயிரே போகும்போது மூணாவது அடி எங்கன்னா தன் சிரசை கொடுக்க போறான். உயிரே போனா போயும்போது, ஆனா சத்தியத்தை மட்டும் விட மாட்டேன். அப்படிப்பட்ட சத்திய நிஷ்டை உடையவர்களா இருக்கும். சத்தியசந்தன், வதான்யன், பிராமணியன், 3 குணங்கள், 3 சிறப்பான குணங்கள் கொண்டவனா மகாபலி சக்கரவர்த்தி. அதனால்தான் மகாத்மனேன்றார். அப்படி எதை கேட்டாலும் உயிர் கேட்டாலும் கொடுத்துருவான். அவங்க அப்பாவுக்கு இருக்கிற குணம் ஏதோ சொல்லணும், அதே தான் பிரகலாதனுக்கு இருக்கிற பக்தி அப்படியே வருது பேரனுக்கு. நிறைய பார்த்தா தாத்தாவுடைய குணம் பார்த்தா பேரனுக்கு தான் நிறைய வரும். தாத்தாக்கள் இருக்கிற பக்தி பிள்ளை கூட வர்றது கஷ்டம்தான். ஆனா பேரனுக்கு வந்து அந்த பக்தி வந்துடும். தாத்தாக்கள் இருக்கிற பக்தி நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். அதான் பிரகலாதனின் பேரனான நான் முதலில் தானம் தருவதாக வாக்களித்து விட்டு பின்பு பொருளில் கொண்ட பேராசையால் இப்பொழுது இந்த அந்தன சிறுவனுக்கு தர இயலாது என ஒரு வஞ்சகனை போல எவ்வாறு கூறுவேன்? பொய்யை காட்டிலும் வேறு அதர்மம் இல்லை சொல்றார். எத்தனாவது ஸ்லோகம்? 4வது 5வது ஸ்லோகத்துல சொல்றார், பொய்யை காட்டிலும் ஒரு அதர்மம் இல்லை. வஞ்சனை நோக்குடன் பொய் கூறுபவதே, வஞ்சனை நோக்குடன் பொய் கூறுபவனை தவிர மற்ற அனைத்தையும் என்னால் தாங்க முடியும் என நினைக்கிறேன் என்று பூமி பிராட்டி கூறியிருக்கிறாள். அந்தரனுக்கு தானம் தருகிறேன் என்று சத்தியம் செய்துவிட்டு பின் வஞ்சனையாக நான் சொல்லவில்லை என்று கூறுவதற்குத்தான் நான் பயப்படுகிறேனே தவிர, இல்ல நான் சொல்லப்பா, அதெல்லாம் கிடையாதுப்பா, அது செல்லாதுப்பா அப்படின்னு இதை சொல்றதுக்கு தான் நான் தயங்குறேனே தவிர, நான் நரக குழியில் இருந்தோ ஏழ்மை வந்து விடுமோ, நரகத்துல போய் விழப்போறன்ற நரகத்துக்கு பயப்படல. நான் ஏழ்மை வந்து விடும் என்று அதுக்கு பயப்படல. பணம்லாம் போயிடுமா அதுக்கு பயப்படல. பொய் சொல்லணும் சொன்னீங்க பத்தியா, அதுக்கு தான் நான் பயப்படுறேன். சத்தியத்திலிருந்து விலகணும் சொல்றீங்க பாரு, அதுக்கு தான் நான் பயப்படுறேன். அவன் அசுரனா? அப்போ பிரகலாபலி சக்கரவர்த்தி அசுரனா? மகாத்மா அல்லவா? நரக குழியில் இருந்தோ ஏழ்மை வந்துவிடும் என்றோ, துன்ப கடலில் இருந்தோ, அரச பதவி பறிபோகுமே என்றோ, ஏன் மரணமே நேரும் என்றோ நான் பயப்படவில்லை. பொய் கூறுவதில் அத்தனை பயம் எனக்கு. இவ்வுலகில் பணம் முதலியனவெல்லாம் அவன் இறந்த பின் அவனை நிச்சயம் விட்டுவிடத்தான் போகிறது. பணம் எல்லாம் கூட வரப்போதில்லை, ஆனா நீ பேசுற சத்தியம்தான் கூட வரும், காப்பாற்றும். இவ்வுலகில் பணம் முதலியனவெல்லாம் அவன் இறந்த பின் அவனை நிச்சயம் விட்டுவிடத்தான் போகிறது. நான் உயிருடன் இருக்கும் போதே ஏன் அதை பிறருக்கு தானமாக கூடக்கூடாது? நான் உயிரோடு இருக்கும் போதே அது என்ன திறக்கும். பணம்லாம் என்ன திறந்துடும். என் உயிர் போயிடுச்சுன்னா பணம் என் கூட வரப்போதில்லை, அது என்ன திறந்துடும். அதுக்கு முன்னாடி நான் உயிரோடு இருக்கும் போதே நான் ஏன் அதை திறக்க கூடாது, அந்த பணத்தை, அந்த சொத்தை அப்படின்றார். நான் உயிருடன் இருக்கும் போதே ஏன் அதை பிறருக்கு தானமாக, பிறருக்கு உதவும் இல்லையா, பிறருக்கு தானமாக கொடுக்க கூடாது. அவ்வாறு தானம் அளிப்பதால் ஒரு பிராமணனை, ஒரு அந்தரனை மகிழ்விக்க முடியவில்லை எனில் அந்த தானத்தால் தான் யாது பயன்? அதாவது அவன் யாசித்ததில் ஏதோ கொஞ்சம் அளிப்பது
ஏதோ கொஞ்சம் அளித்து அவன் அது போதல மகிழ்ச்சி கொள்ளாவிட்டால், மகிழ்ச்சி கொள்ள மாட்டான் என்றால் அது எதுக்கு அந்த தானம்? அவன் கேட்டது முழுசா அவனுக்கு அர்ப்பணிச்சு. ஏதோ கொஞ்சம் தானம் வேணா வாங்கிக்கப்பா, நீ 3 அடி மண்ணுட்டு மொத்தத்தையும் ஆளுக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி 5 விதமா ஒரு சம்பளத்தை பிரிக்கணும், ஒரு ஒரு புருஷனுடைய சம்பளத்தை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அதான் தர்மம் தான். அதை கொஞ்சம் தான் தர்மத்துக்கு பயன்படுத்த சொன்னீங்க. அவனுக்கு அது போதாது, அந்த கொஞ்சம் கொடுக்கறது. அவனுக்கு மொத்தமே நான் கொடுக்கணும். அவன் கேட்டது 3 அடியே நான் கொடுத்தாகணும். அப்போதான் எனக்கு சந்தோஷம். தர்மம் பண்ண வேண்டியதுதான். உன் சம்பளத்துல 5ல் ஒரு பாகம் பண்ணலாம் அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்றாரு. நான் என் மொத்த சொத்துமே அவனுக்கு திருப்தி அடைகிற அளவுக்கு நான் மொத்தமே கொடுப்பேன். 3 அடினா 3 அடி கொடுக்குற வாக்கு கொடுத்துட்டா 3 அடி கொடுத்துருவேன். அது மொத்தமே ஆழ்ந்துட்டாலும் பரவாயில்ல அப்படின்றத. அவன் யாசித்து ஏதோ கொஞ்சம் அளிப்பது என்று அவன் மகிழ்ச்சி கொள்ள மாட்டான் என்றால் அப்பொழுது அந்த தானமே வீணாகி விடுமே. ஆகவே அவன் யாசித்தது முழுவதையும் தான் தர வேண்டும் இல்லையா? ஏன்னா இது யாரு பிரமாணம்? நீயா தான் தோட்டித்தனமா சொல்ற ஒரு குருநாதன் சுக்கராச்சாரியர் சொல்றார், என் பேச்சை மீறி நான் இது போலதான் மொத்தமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். யார் பிரமாணம்? ஒரு குருநாதன் பிரமாணம். குருநாதர் பேச்சு பேர் என்ன? இல்ல சுவாமி, முன்னோர்கள் பிரமாணம். யாருன்னா ததிசி மகரிஷி தன் உயிரையே விட்டு தன்னுடைய எலும்புகளை கொண்டு விஸ்வகர்மா மூலமாக வஜ்ராயத்தை செய்து கொண்டு அசுரர்களை தேவர்களை வாழ வைப்பதற்காக தன் உயிரை விட்ட ததிசி மகரிஷி அந்த எலும்புகளை கொண்டு விஸ்வகர்மா என்ன பண்ணார்? வஜ்ராயத்தை. அந்த வஜ்ராயத்தினால்தான் விருத்ராசுரனை வதம் பண்ண முடிஞ்சது. இது தேவர்களை வாழ வைக்கிறதுக்காக தன் உயிரை தியாகம் பண்ணார் ததிசி மகரிஷி. அப்போ ததிசி மகரிஷி அதே மாதிரி சிபி சக்கரவர்த்தி ஒரு கழுகு புறாவை கொல்ல வந்தது. அந்த புறாவுக்கு அபயம் அளித்தார். யாரு? அது இந்திரன் அக்னியும் தான் வராங்க. அந்த புறா வடிவத்துல, அந்த கழுகு வடிவத்துல. யாருன்னா தேவர்களுடைய பரீட்சை சிபி சக்கரவர்த்தி யாருன்னா சூரிய வம்சத்து ராஜா. அந்த சிபி சக்கரவர்த்தி என்ன பண்றான்னா, இவனுடைய தியாக மனப்பான்மையை பார்க்கணும்னு இந்த சூரிய வம்சத்து ராஜாக்களே தியாக மனப்பான்மை கொண்டவன். ஹரிச்சந்திரன் தேசத்தை தியாகம் பண்ணி விஸ்வாமித்திரருக்கு ராஜ்யத்தை தியாகம் பண்ணிட்டு போனார். நல சக்கரவர்த்தி அப்படி தியாகம் பண்ணிட்டு போனார். அது மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி பரதனுக்காக தியாகம் பண்ணிட்டு போனார். இந்த சூரிய வம்ச ராஜாக்களே தியாகசீலர்கள். அப்படிப்பட சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணார்? தன்னை சரணமடைந்த அந்த புறாவுக்காக, அப்போ இந்த புறாவுடைய மாம்சத்தை நீ சாப்பிட போற, அதை நான் உனக்கு தடை பண்ணல. கழுகுத்துல சொல்றாரு, அதுக்கு பதில் என் மாம்சத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தொடை மாம்சத்தை அறுத்து வச்சாராம் தராஸ்தட்டில், அந்த புறாவுக்கு சமமா. ஆனா பார்த்தாலும் பத்தலை. அப்போ தன்னுடைய அங்கங்கள்லாம் வெட்டி வெட்டி வைக்கிறார். அதுக்கு இணையா எதுக்கு? கழுகு அந்த புறாவுடைய வெயிட்டுக்கு இணையா. அப்போ கடைசியில் தன் உயிரியே அர்ப்பணம் பண்ணுவா. அப்பதான் இந்திரன் அக்னிலாம் அந்த தேவர்கள் பிரத்யட்சமாகி, அப்பா சிபி சக்கரவர்த்தி, உன்னுடைய தானத்துக்கு ஒரு அளவே இல்லையா? இப்படி உன் உயிரியே தியாகம் பண்ண துஞ்சிட்டியே. ஏன்னா அவனுடைய மாம்சங்கள்லாம் அறுத்து வச்சா அது பத்தலை. அந்த புறானுடைய வெயிட்டுக்கு சமமா ஒரு தராசட்டில் பார்த்தா புறானுடைய வெயிட்டுக்கு சமமான வெயிட்டு இவருடைய மாம்சம்லாம் பத்தலை. அப்போ அந்த புறாவுடைய மாம்சத்துக்கு தான் நீ ஆசைப்படுற கழுகு, அந்த புறாவை அடைகளை கொடுத்துட்டு அதை உயிரோட விட்டுட்டு அது பதில் என் மாம்சத்தை சாப்பிடுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மாம்சத்தை கொடுக்குறேன் சிபி சக்கரவர்த்தி. அந்த மாம்சத்துலாம் பத்தலன்னு தன் உயிரையே தன்னையே அந்த தராசட்டில் அர்ப்பணம் பண்ண பார்க்கறாரு. என் மாம்சத்தை சாப்பிடு அப்படின்னு. அந்த கழுகுக்காக அந்த புறாவுக்காக அப்படி தியாகம் பண்ண சிபி சக்கரவர்த்திலாம் எப்படி தியாகம் பண்ணியிருக்காங்க. தன்னை சரணம் அடைந்தா தன்னை கேட்டா உயிரையே கொடுப்பாங்க. அப்படியேப்பட்ட சிபி சக்கரவர்த்தி. அதான் இங்க சொல்றார். அப்புறமா தான் தேவர்கள் பிரத்யட்சமாகி அவனுக்கு சிபி சக்கரவர்த்தி அங்க பூர்த்தியாகி அவன் சொர்க்கலோகத்தை அடைந்தார் அப்படின்னு கதை இருக்கு. ததிசி முனிவர் சிபி சக்கரவர்த்தி முதலிய சான்றோர்கள் முன்னோர்கள் தான் எனக்கு பிரமாணம், அதனால் தன்னை அண்டி வந்தவங்களுக்கு தன் உயிரியே தியாகம் பண்ணாங்க அப்படின்னும் போது எங்க அப்பாவே பிரமாணம் விரோசனன். அவர்கள் பிராமணர்கள் வேஷம் போட்டு வந்த தேவர்கள் தெரிஞ்சு உயிரியை கொடுத்துட்டார். அது மாதிரி தன்னை எது கேட்டாலும் கொடுப்பாங்க. எவராலும் தர இயலாது மிக மிக பிரியமான நான் என்பதற்கு இலக்கான தங்கள் உயிரையே கொடுத்து, நான் என்ற இலக்கையே தன் உயிரையே அர்ப்பணம் பண்ணி அப்படி அவர்களுக்கு
அவர்களை சந்தோஷப்படுத்திருக்காங்க சொன்னா இதை விட வேற என்ன பிரமாணம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. பிராணிகளுக்கு நன்மை செய்திருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள்லாம். அப்படி இருக்க தனது என்பதற்கு இலக்கணமான இந்த பூமி, சாதாரண இந்த பூமி 3 அடி கேட்கிறார், கொடுக்க மாட்டேன்னா தனது என்பதற்கு இலக்கணமான இந்த பூமி முதலியவற்றை தருவதில் என்ன தயக்கம்? அப்போ சொல்றார், குரு சுக்கராச்சாரிய பார்த்து சொல்றார், அந்தனரே முந்தைய யுகத்தெல்லாம் பார்த்தா போரில் புறமுதுக்கு காட்டாத பெரிய பெரிய அசுரர்கள் இந்த பூமண்டலத்தை ஆண்டு அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களது இம்மை மறுமைகளை மட்டும்தான் கால தேவதை விழுங்கியதை தவிர அவரது புகழ் இன்னும் இவ்வுலகில் ஒளி வீசிக் கொண்டுதான் இருக்கிறது. என்னது? முந்தைய யுகத்தில் போரில் புறமுதுகு காட்டாத பெரிய பெரிய அசுரர்கள் இந்த பூமண்டலத்தை ஆண்டு அனுபவித்திருக்கிறார்கள். அவர்களது இம்மை மறுமைகளை மட்டும்தான் கால தேவதை விழுங்கியதை தவிர அவரது புகழ் இன்னும் இவ்வுலகில் ஒளி வீசிக் கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் போயிட்டாங்க, ஆனா அவங்க புகழ் இன்னைக்கு பிரகாசிக்கிறது. அப்படி புறமுதுகு காட்டு வீரத்தோட சண்டை போட்டான் அப்படின்ட்டு இரண்யகசிபு பத்தி இதே வாமனர் சொல்றாரு. அப்படிப்பட்ட வீரர்கள் அவருடைய புகழ் இன்னைக்கு நிலைக்குதில்லை. சிபி சக்கரவர்த்தி, ததிசி போன்றவர்களுடைய தியாகம் இன்னைக்கு நிலைக்குதில்லை. அவர்கள் போயிட்டாங்க, ஆனா அவருடைய புகழ் நிலைச்சு நிற்கும். முனிவரே, போர் முனையில் புறமுதுகு காட்டாது தன்னுயிரை துறந்தவர்கள் இந்த பூமியில் எத்தனையோ பேர்கள் கிடைப்பார்கள். புறமுதுகு காட்டு கோபத்துல ரோஷத்துல ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க, ஆனா மனசு பசின்னு வந்தவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து மனசு வராது. மக்கள் இடத்துல ரோஷத்தினால என்ன பண்ண, தன் உயிரை கூட பணையம் வச்சு சண்டை போடுவாங்க. பயங்கரமா சண்டை போட்டு ஒருத்தர் வெட்டி மடிவாங்க, சொத்து சுகத்துக்காக வெட்டி மடிவாங்க. ஆனா மனசு இந்த இறக்க குணத்தோட தாராள மனசோட ஒரு 10 ரூபாய் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும்னா அது மனசு வராது. நீ உயிரியே ரோசத்தினால சண்டை போட்டு உயிரே இருக்கிற போர்ல சண்டையில, அப்ப உயிரோடு இருக்கும்போது உங்களை இருக்கிற செல்வத்தை பிறகு கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. அந்த மனசுதான் வராதான். சண்டை போட்டு உயிரை விட்டாலும் விடுவாங்களாம். அப்படியாப்பட்ட மனப்பான்மை கொண்ட மக்கள் இந்த உலகத்துல இருக்காங்க. அதுதான் இங்க சொல்றாரு. போர் முனையில் புறமுதுகு காட்டாது தன் உயிரை துறந்தவர்கள் இந்த பூமியில் எத்தனையோ பேர்கள் கிடைப்பார்கள். ஆனால் தானம் பெறுதற்குரிய சத்பாத்திரம், பகவானே தானம் கேட்கிறான். சத்பாத்திரம் கிடைத்தும் தன் செல்வத்தை சிரத்தையோடு தானம் செய்பவன் மிக மிக அரிதே. சத்பாத்திரம் பசி எடுக்கணும்னா சத்பாத்திரம், பசி எடுக்கணும், அந்த பசிதான், அந்த வயிறு தான் பாத்திரம். அவனுக்கு அந்த பசி எடுக்கணும், அந்த பசி தான் அவனுக்கு தகுதி. அந்த தானம் பெறத்துக்கு அவனுக்கு தான் அன்னம் போடணும். திருப்தியா இருக்கிறவனுக்கு அன்னம் போட்டு என்ன பிரயோஜனம்? பசி எடுக்கணும் தானே சாப்பாடு போடணும். அதோட சத்பாத்திரம் உண்டா? அது மாதிரி வேண்டுபவர்களுக்கு தானே வேண்டியவனை கொடுக்க வேண்டியது. இப்போ பிராமணர்கள் அந்த காலத்துல தொழில் கிடையாது, அவர்கள்லாம் யாசகம் கேட்கிறவர்கள். அப்போ அவர்களுக்கு தானே தானம் பண்ணணும். வேத வித்துக்களுக்கு அவர்கள் வேதத்தை என்ன பண்றது தான் தங்கள் தொழிலாக கொண்டவர்கள். அப்போ அவர்களுக்கு தான் தாராளமா கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்க சொல்றது. அது மாதிரி பசியோடு இருக்கிற வாடி போன ஏழைகளுக்கு தானே பணம் தேவைப்படுது. பணக்காரங்களுக்கு எதுக்கு பணம் இல்லையா? மேலும் மேலும் நல்லா வசதியா இருக்கிறவங்களுக்கு தானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கஷ்டப்படுறவங்களுக்கு தேடி போய் கொடுக்கணும். அதுதான் சிறந்த பாத்திரம். அவர்களுக்கு கொடுத்தாதான் பிரயோஜனம் இல்லையா? அதுதான் இங்க சொல்றது. அதுவும் சத்பாத்திரம்னா பகவானே ஒரு யாசகம் கேட்டு வந்திருக்கான் அப்படின்னா இதை விட சத்பாத்திரம் வேற என்ன ஒண்ணு? பகவானுடைய சங்கல்பத்தின்படிதான் நம்ம நடத்தணும். நம்ம இஷ்டப்பட்டு நம்ம மனம் படப்படி நம்ம நடக்கூடாது. பகவான் மனப்போம் சங்கல்பத்தை அனுசரித்து நம்ம தானம் பண்ணணும்னு இங்க சொல்றாரு. தானம் பெறுதற்குரிய சத்பாத்திரம் கிடைத்தும் தன் செல்வத்தை சத்தையோடு தானம் செய்பவன் மிக மிக அரிதே. பெருமணம் படைத்த வள்ளல் தன்மையுடைய கருணையாளன் ஒருவன், தாராள மனம் படைத்த வள்ளல் கருணையாளன் ஒருவன், சாதாரணமான யாசகர் ஒருவன் விரும்பியதை தந்து அதனால் அவன் ஏழ்மையை அடைந்தாலும் அதுவும் அவனுக்கு நன்மையே. தாராள மனம் படைத்தவர்கள் எவ்வளவு பேரு தன் சொத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு அது பிறருடைய பிறருடைய பசியை போக்கி பிறருக்கு தான தர்மங்கள் பண்ண அவர்கள் சௌக்கியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கோம் எத்தனையோ பேர். அதனால் ஏழ்மையானாலும் பரவாயில்லை. அதுதான் பரமஞ்சனமும். பெண்களுக்கு கண்ணில் மை தேத்தினா எப்படி அழகோ அது மாதிரி தான தர்மம் பண்றவங்களுக்கு, ஏழைப்பட்டவர்களுக்கு அழிச்சு அதனால் ஏழ்மையானாலும் அதுதான் அழகாம். ஒரு தான வீரனுக்கு, கொடை வள்ளலுக்கு கர்ணன் எப்படி தானம் பண்ணான்?
எல்லாத்தையும் தானம் பண்ணா இல்லையா, தன் புண்ணியத்தையும் தானம் பண்ணா இல்லையா பகவானுக்கு. அப்படி தான வீரன் கர்ணன். இவள் தானம் பண்ணணும். அதனால் பெரும் மனம் படைத்த வள்ளல் தன்மையுடைய கருணையாளம் ஒருவன் சாதாரணமான யாசகன் ஒருவன் விரும்பியதை தந்து அதனால் தான் ஏழ்மை அடைந்தாலும் அதுவும் அவனுக்கு நன்மையே புகழையே தரும். அப்படி இருக்க தங்களை போன்ற பிரம்ம வித்துக்களான அந்தணர்களுக்கு தானம் அளிப்பதால், தங்களை போன்ற பிரம்ம வித்து யாரு குல பிரம்மச்சாரி பிரம்ம வித்துக்களான அந்தணர்களுக்கு தானம் அளிப்பதால் ஏற்படும் ஏழ்மை நன்மையைத்தான் தரும் என்பதில் சந்தேகம் என்ன? ஆகவே நான் இந்த பிரம்மச்சாரியின் விருப்பத்தை நிறைவேற்றவே போகிறேன், உங்க பேச்சு கேட்க போறதில்லை அப்படின்ட்டு மறைமுகமா சொல்றாரு. உங்க பேச்சு கேட்க போறது மறைமுகமா சொல்றேன், ஆனா பிரம்மச்சாரியுடைய தேவையை நிறைவேற்றதான் போறேன் அப்படின்றாரு. அப்போ யாரு? பலி சக்கரவர்த்தி. இப்ப சுக்கராச்சாரியர் கோபம் வந்துடும். கோபம் இல்லை, சிஷ்யனுடைய பரீட்சை. பகவானும் குருவும் சேர்ந்து சிஷ்யனுக்கு பரீட்சை வைக்கிறாங்க. சத்திய நிஷ்டையில இருக்கிறானா இல்ல மாயில மயங்குறானா. ஜெயிக்க முடியாத என் மாயை ஜெயிச்சிட்டானு பின்னாடி சொல்ல போறார் பகவான். அதெல்லாம் பார்க்கலாம், ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். முனிவரே, வேதங்களில் கூறப்பட்ட அனுஷ்டானங்களை முறையாக ஆற்றுவதில் திறன் பெற்ற தங்களை போன்ற முனிவர்கள் சசோம யாகம் அசோம யாகங்களால் எந்த இறைவனை ஆராதிக்கிறீர்களோ பக்தர்கள் வேண்டும் வரமளிக்கும் அந்த பகவான் ஸ்ரீ விஷ்ணுதான் இந்த உருவில் வந்து இருக்கிறார் என்றாலும், அல்லது வேறு யாரோ பகைவன் தான் வந்திருக்கிறான் என்றாலும், எதிரிதான் வந்திருந்தாலும் பரவாயில்ல, என்ன என் கையில சொத்தெல்லாம் பிடிங்கி இந்த கொடுக்க பரவாயில்ல, எது அந்த பகை நோக்கத்தோட வந்தாலும் சரி, நான் கொடுக்க தான் போறேன், வாக்கு கொடுத்து மாற்ற மாட்டேன். அவர் விரும்பியவாறே அவருக்கு 3 அடி மண் தானம் அளிக்கவே போகிறேன். விஷ்ணு இல்லை, வேற யாராவது பிரம்மச்சாரி இல்லை, எனக்கு எதிரி யாருன்னா வந்துருக்கோம் பரவாயில்ல, தானம்னு வந்து கேட்டா கொடுத்துருவேன், தானம்னு வந்து கேட்டா கொடுத்துருவேன். 3 அடி மண் 3 அடி மண் தானம் அளிக்கப் போகிறேன். குற்றமற்ற என்னை அவர் அதர்ம நெறி மேற்கொண்டு என்னை கட்டி போட்டாலும் நான் அவருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். குற்றமற்ற என்னை அவர் அதர்ம நெறி மேற்கொண்டு என்னை கட்டி போட்டாலும் நான் அவருக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய விரும்ப மாட்டேன். ஏனெனில் அவர் பகைவரே ஆனாலும் என்னிடம் உள்ள அச்சத்தால் மரியாதைக்குரிய அந்தன வேடம் தாங்கி வந்து யாசிக்கிறார். சரணாகதி அடைந்து யாசகன்னு வந்துட்டா அவரை நான் காப்பாற்றுனே தவிர அவர்களால் எனக்கு ஆபத்து வந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அந்தன வேடம் தாங்கி வந்து யாசிக்கிறார். ஒருவேளை இவர் உலகம் புகழும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே என்றாலும் அவர் தன் புகழை இழக்க விரும்புவாரா? என்னை போரில் கொன்று இல்லாட்டி எங்கள் சண்டை போட்ட வந்து சண்டை வேறும்னால நான் சண்டைக்கும் தயார், யாசகன் கேட்டா என் உயிரையும் கொடுக்க தயார் அப்படின்றார். என்னை அப்படின்னா அவர் என் புகழை நான் யாசகம் கேட்டு என் புகழை இழக்க விரும்பல, நான் சண்டை போட போறேன் அப்படின்னு சண்டைக்கு வந்தாருன்னா அதுக்கு நான் தயார். அதான் சொல்றார், அவர் தன் புகழை இழக்க விரும்புவாரா? என்னை போரில் கொன்றொழித்து இந்த மண்ணுலகை பெற முடியுமா? ஒருவேளை அவர் வேறு யாராவதாக இருந்தால் எனது பானங்களால் தொலைக்கப்பட்டு இந்த பூமியில் சாய்ந்து கிடப்பார் அப்படின்றார். எங்கள் சண்டைக்குன்னு வந்தாருன்னா வஞ்சகம் பண்ணி நான் உடனே பானங்களால் அவனை அடிப்பேன். ஆனா யாசகன் வந்து கேட்டா எது கேட்டாலும் கொடுப்பேன், யாசகன் கேட்டா எது கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்றார். ஸ்ரீ சுகார் கூறுகிறார், தனது சீடன் அவனை பார்த்து ரொம்ப உள்ளுக்குள்ள சந்தோஷம் குரு சுக்கராச்சாரியருக்கு, தன் சிஷ்யன் பக்குவமா இருக்கிறானே அப்படின்ட்டு. ஆனா வெளிப்புறமா கோபத்தை காமிக்கிறார். ஏன்னா குரு வந்து சபிச்சாதான் நீ எல்லா செல்வத்தையும் இழப்பா என்று சபிச்சாதான் பகவானே வந்து செல்வத்தை அபகரிக்க முடியுமா, யாசகமா வாங்க முடியுமா, யாசகமே குத்தா கூட. குரு அனுமதிக்காம ஒரு சிஷ்யனை பகவானே வந்து தொட முடியாது. குரு பாதுகாப்புல ஒரு சிஷ்யன் இருக்கானா பகவானே நினைச்சா கூட அவங்களுக்கு செல்வத்தை பிடுங்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. குரு இப்ப சபிக்கணும், சபிச்சாதான் பகவான் பர்மிஷன் கிராண்டட். அவர் தான் மொத்தம் இப்ப 3 அடி அழக முடியும், பகவான் அதை பண்ண போறார். ஸ்ரீ சுகாச்சாரியர் கூறுகிறார், தனது சீடன் தன் வார்த்தையில் ஈடுபாடின்றி மரியாதையின்றி தன் கட்டளை மீறி நடப்பது கண்ட சுக்கராச்சாரியார் விதியின் விளையாட்டில், இப்படி விதி விளையாட்டு இவனுக்கு அப்படின்னு விதியின் விளையாட்டில் சிக்கி தன் சீடனை சபிக்க முற்பட்டார். தெய்வ சோதிதா, தெய்வத்தெல்லாம் தூண்டப்பட்டு சபிக்கும்படி அவருக்கு புத்தி ஏற்பட்டதான். யாரு? சுக்கராச்சாரியருக்கு. எல்லாம் சோதனைகள். சொன்ன சொல், அதாவது வேணுமனே தான் சபிக்கிறாரு.
எல்லாம் பிளானிங். சுக்கராச்சாரியரும் பகவானுக்கு இருப்பாங்க. அவனுக்குள்ள ஒரு கர்வம் இருக்குது. லோகானாம் ஏகமீஸ்வரம், உலகத்துக்கு அந்த கர்வத்தை போகத்தான் பகவான் வந்திருக்காரு. எல்லா நல்ல குணங்களும் இருக்கு, அவனுக்குள்ள ஒரே ஒண்ணு என்னன்னா நான் அப்படின்ற கர்வம் இருக்கு. அதை போய்கிட்டா அவன் தூய பக்தன். அதுக்காக தான் சிஷ்யனும் குரு சுக்கராச்சாரியரும் பகவானும் போட்ட பிளான் இது. பலி சக்கரவர்த்தி திட்டத்துக்கு சீடனை சபிக்க முற்பட்டார். சொன்ன சொல் தவறாதவனாக பெருமணம் படைத்த வள்ளலாக இருப்பதால் அவன் சாபமேற்க தக்கவன் அல்லந்தான், இருப்பினும் சபித்தார். சொன்ன சொல் தவிர அவன் சத்தியத்தில் நிற்கிறான், அவன் சாபமேற்க தகுதியானவனா இல்லை, ஆனாலும் சபிச்சாரான். என்னன்னா காரணம் இதுதான். ஏன்னா இவரு சபிச்சாதான் செல்வத்தை இழப்ப அப்படின்னு சபிச்சாதான் பகவானுக்கு பர்மிஷன், இவன் செல்வத்தை புட முடியும், இல்லாட்டி புட முடியாது. பகவானே வந்தாலும் குரு பாதுகாப்புல இருக்கிற சிஷ்யனை ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையொன்றும் அறியாத அறிவிலியான நீ யாரு? சுக்கராச்சாரியர் பலி சக்கரவர்த்தி பார்த்து கேட்கிறாரு, பார்த்து திட்டுறாரு. உண்மையொன்றும் அறியாத அறிவிலியான நீ எல்லாம் அறிந்தவன் போல் செருக்கடைந்து என்னை ஒரு பொருட்டாகவே நினையாமல் என் கட்டளையை உதாசீனப்படுத்துகிறாய், மீறுகிறாய். ஆகவே நீ உன் செல்வத்தை விரைவிலேயே இழக்கப் போகிறாய் அப்படின்னு சபிஷ்டர். சான்றோனான மகாபலி தன் குருநாதர் சாபமிட்டதை கேட்டும் தன் சத்தியத்திலிருந்து நழுவவில்லை. குரு சபிஷ்டாரே செல்வம் உன்னதான் மன்னிச்சுக்கோ, நான் உன்ன யாசகத்துல பின்வாங்கிறேன், அப்பா உனக்கு யாசகம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு. நான் சொல்ல மாட்டேன். மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய பேரன். சான்றோன் அவன். சான்று ஒரு உதாரணம், ஒரு குறிப்பிட்ட பிரமாணமா காட்டக்கூடியவன் சான்று. சான்ற யார சொல்லலாம்? தாராளமான படித்த மகாபலி சக்கரவர்த்தி அப்படின்னு. சான்றோனா அவன் மகாபலி சக்கரவர்த்தி. சான்றோனான மகாபலி தன் குருநாதர் சாபமிட்டதை கேட்டும் தன் சத்தியத்திலிருந்து நழுவவில்லை. வாமன பகவானை முறைப்படி பூஜித்து கையில் நன்னீர் வார்த்து 3 அடி மண்ணை தானம் செய்ய தீர்த்த பாத்திரத்தை கையில் எடுத்தான். உடனே விந்தியாவளி வந்துட்டான். மனைவி வந்துட்டானா என்ன பண்ணும்? தானம் கொடுக்காத நம்ம குழந்தை கொட்டிலாம் நடுத்தர நிற்கும், எல்லாத்தையும் அபகரிச்சிட்டாருன்னா அப்படிதான் சொல்லணும் விந்தியாவளி. அட நீங்க வேற தாராளமா தானம் பண்ணுங்க, அதுக்கு நீங்க மட்டும் புண்ணியம் கட்டினா போதுமா, அந்த புண்ணியத்தை நானும் என் குழந்தைங்களை அனுபவிக்க வேணாவா அப்படின்னு சொல்லி நான் ஜலபாத்திரத்தை நான் ஜலம் விடுறேன், நீங்க அப்படியே தாரை வார்த்து அப்படியே வாமனருக்கு தானம் பண்ணுங்கள், ஜலபூர்வமா தானம் பண்ணுங்கள், நான் தான் அந்த தண்ணீர் விடுவேன் அப்படின்ட்டு வித்யாவளி ஜலபாத்திரத்தை எடுத்து வந்தாலும். தீர்த்த பாத்திரை கையில் எடுத்தான். அப்போது உடனே முத்து மாலைகள் அணிந்த அவளது மனைவி, அவள் நகைகள் போட்டு அவள் அழகான விந்தியாவளி, அந்த மனைவி அப்படி கணவனுக்கு அனுகூலமா இருக்கா பாருங்க, மகாபதிவிரதை. அப்பொழுது முத்து மாலைகள் அணிந்த அவனது மனைவி விந்தியாவளி அங்கு வந்து வாமனமூர்த்தியின் திருவடிகளை கழுவ நீர் நிறைந்த தங்க கலசத்தை கையில் எடுத்து கொண்டாள். நான் தண்ணீர் வார்த்துறேன், நீங்க அப்படியே அவருக்கு பாத தளமுங்க, பாத தளம்பி அப்படியே ஜலபூர்வமா அவருக்கு தானம் பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ற. அந்த அம்மா கையில் எடுத்துடலாம், ஜலபாத்திரத்தை கையில் எடுத்துடலாம், தங்க கலசத்தை கையில் எடுத்து கொண்டாள். தங்க கலச தீர்த்தம். அவள் நீர் வார்க்க மகாபலி மிக்க ஆனந்தம் கொண்டு அந்த வாமனமூர்த்தியின் அழகி 2 திருவடிகளையும் கழுவி அகில உலகங்களையும் தூய்மையாக்கும் வல்லமை பொருந்திய அந்த பாத தீர்த்தத்தை தனது மனைவி தலையிலும் தன்னுடைய தலையிலும் தெளித்து கொண்டான், புரோக்ஷணம் பண்ணி கொண்டான். பகவான் பாத தலைமுறை தீர்த்தத்தை. புரோக்ஷணம் செய்து கொண்டான், தெளித்து கொண்டான். அப்பொழுது ஆகாயத்தில் ரொம்ப அழகா பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி அழகா கதை சொல்லுவார். இந்த இடத்துல மகாவிஷ்ணுவே மகாலட்சுமியால கொடுக்க முடியாத ஒரு விஷயத்த மகாபலி சக்கரவர்த்தி கொடுப்பான்னு சொல்லிட்டு என்சான் உடம்ப ஒரு சானா குறிக்கிண்டு மகாபலி சக்கரவர்த்தி கை மேல இருக்க தாரை வார்த்து தானம் பண்ண, மகாவிஷ்ணுடைய கை கீழே இருக்க அப்படி தானம் பண்ணனோடனே எதிராளிகள் என்பதையும் மறந்து தேவர்கள்லாம் பகவானுக்கு நம்ம காரியத்தை சாதிக்க பகவான் அவதாரம் பண்ணிருக்கானே, வாமன அவதாரம். அதனால பகவான் மேல பூ மாறி போடுறதுக்கு துளசி எல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு புஷ்பங்கள்லாம் ஆஞ்சி தந்து, அதுவும் கற்ப விருஷங்களுடைய புஷ்பங்கள்லாம், தேவலோகத்து புஷ்பங்கள், கற்ப விருஷ புஷ்பங்கள்லாம் அங்க கூடையா கொண்டு வந்திருக்காங்களாம் தேவர்கள்லாம். அதெல்லாம் யார் மேல கொட்டதுன்னா மகாவிஷ்ணு மேல கொட்டது தான் வந்தாங்களாம்.
ஆனா மகா மனஸ்வியான வந்தது மகாவிஷ்ணு தேவர்களுக்கு காரியத்தை சாதிக்க கொடுக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சே தானம் பண்றானே. குரு சுக்கராச்சாரியார் உபதேசம் பண்ணி அதையும் மீறி நான் தானம் பண்றேன்னு சொன்னானே, இப்படிப்பட்ட மகாத்மா கிடைப்பானா? அவனுடைய நல்ல குணங்கள் தேவர்களுக்கெல்லாம் எப்பவுமே நல்ல குணங்களை பார்த்தா, தாராளமனம் படைத்தவனை பார்த்தா, தானம் பண்றவனை பார்த்தா தேவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்திராதி தேவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைந்து தன் எதிராளி பலி சக்கரவர்த்தி என்பதையும் மறந்து மகாவிஷ்ணு மேல கொட்ட வேண்டிய புஷ்பத்தை மகாபலி சக்கரவர்த்தி மேல பூமாறி பொழிந்தாரலாம். அப்பொழுது அனைவரும் வியக்கு பண்ணும் ஒரு நிகழ்ச்சி. அப்போது ஆகாயத்தில் நின்றிருந்த தேவர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், சித்தர்கள், சாரணர்கள் ஆகிய எல்லோரும் மகாபலியின் கவடையற்ற அந்த செயலையும் பெரும் மனத்தையும் எளிமையும் புகழ்ந்து மனமகிழ்ச்சியோடு அவன் மீது மலர் மாறி பொழிந்தனர். துந்திபி வாத்தியங்கள் நிலைத்து ஒழித்தன. கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள் கானம் இசைத்தனர். பிறர்க்கு அரிய செயலை வள்ளலான பலி சக்கரவர்த்தி செய்துள்ளான். உண்மையை நன்கு அறிந்தும் கூட தன் பகைவனுக்கு 3 அடி மண்ணை தானம் செய்வதாக எண்ணி உலகங்களையுமே தானம் செய்து விட்டானே, இவனன்றோ பெரும் பேறு பெற்றவன். அப்பொழுது அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. 3 வித பரிச்சேதமற்ற பகவானது முக்குணமயமான வாமன வடிவம் வளர தொடங்கியது. இந்த வாமன வடிவம் வளர தொடங்கியச்சு. கமண்டலு பாத்திரம், கையில பலாச தண்டம், கொடை, இவைகள் ஏந்திர வாமன ரூபம் அப்படியே வளர தொடங்கியது. வாமன ரூபம் விஷ்ணு ரூபமா மாறிச்சு. 8 கைகள் உள்ள விஷ்ணுவா பகவான் மாறிட்டார். அப்போ ஓங்கி உலகளந்த உத்தமனாக பகவான் பிரகாசிக்கிறார். அப்பொழுது அனைவரும் வியக்குமனும் ஒரு நிகழ்ச்சி நடந்து 3 வித பரிச்சேதமற்ற பகவானது முக்குணமயமான வாமன வடிவம் வளர தொடங்கியது. பெருகிய அந்த திருமேனியில் மண், ஆகாசம், 8 திசைகள், சொர்க்கம், பாதாளம் முதலிய கீழ் உலகங்கள், 7 கடல்கள், விலங்கினங்கள், பறவையினங்கள், மனிதர்கள், தேவர்கள், முனிவர்கள் என அனைத்தும் காணப்பட்டன. அந்த உடல்ல 14 லோகங்களும் 14 உலகத்தும் வியாபிச்ச நான் பகவான். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அளாவிய பெரிய ரூபம். அதுல எல்லாமே தெரியுதான். ஆகாசம், பூமி, சப்த சமுத்திரங்கள், சப்த தீபங்கள் எல்லாமே தெரியுதுதான். சொர்க்கலோகம், பாதாள பாதாளத்தில் உள்ள 7 லோகங்கள் எல்லாமே அந்த உடல்ல காணப்பெற்றானா பலி சக்கரவர்த்தி. எல்லாரும் பார்த்தாங்களாம். அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்களாம். அவ பலி சக்கரவர்த்தி என்னடா ஒரே புஷ்பமா இருக்கேன்னு தலையை தோட்டி இப்படி பார்த்தா மாமனர் காணும். எங்கன்னு பார்த்தா அப்ப பார்த்தா ஓங்கி உலகம் வந்தோம்னா பெருசா பகவான் நிக்கிறான். எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஒருங்கே பெற்ற ஒப்பற்ற தலைவரான பகவானது முக்குணமயமான அந்த திருமேனியில் ரித்விக்குகள், ஆச்சாரியர்கள், அவையினர், அந்த ரித்விக்குகள் அங்க இருக்கிற சுக்கராச்சாரிய ரித்விக்குகள், ஆச்சாரியர்கள், அவையினர்கள், அங்க இருக்கிற பலிசகத்தின் சபாவத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்களாம். அந்த வேள்வி சாலையில் இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்களாம் பகவான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அளாவிய ரூபத்தை. அவையினர் ஆகியோர்களோடு முக்குணகாரமான பஞ்சபூதங்கள், பொறிபுலன்கள், அதற்கான நுகர்பொருட்கள், மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்கிற 4ம் உள்ள அந்த காரணம், அதற்கு உபாதிகரமான ஜீவராசிகள் ஆகிய அனைத்தும் அடங்கிய முக்குணமயமான அகில உலகங்களையும் கண்டான் அந்த பலி சக்கரவர்த்தி பகவானுடைய உடல்ல. மேலும் இந்திரனை போன்று பெரிய சேனையை கொண்டுள்ள மகாபலி விஸ்வரூபம் எடுத்த பகவானது உள்ளங்காலில் ரசாதலம், அதலம், விதலம், சுதலம், பாதலம், ரசாதலம், தலாதலம் என்று சொல்லக்கூடிய 7 உலகங்களையும் பார்த்தானா பகவான் திருவடி கீழே உள்ளங்காலில். ரசாதலம் முதலிய உலகங்களையும் அவருடைய திருவடிகள் பூவுலகையும், முழங்கால்களில் மலைகளையும், முட்டிக்கால்களில் பறவை கூட்டங்களையும், தொடைகளில் சப்த மருத்துகளையும் கண்களால் கண்டான். பகவானது ஆடைகளில் சந்தியா தேவியையும், அவருடைய மறைவிடத்தில் அந்த குறியில சப்த பிரஜாபதிகளையும், இடுப்பின் பின்புறம் தன்னையும் தன்னுடைய இடுப்பு பின்புறம் தன்னையும் மற்ற அசுர கூட்டங்களாகிய அந்த அசுர சேனைகள் 66 கோடி அசுரர்கள் பின்புட்டத்துல பார்த்தாங்க பலி சக்கரவர்த்தி. அவருடைய பின்பக்கத்துல பலி சக்கரவர்த்தி தலைமையாக கொண்ட அசுரர்களை பார்த்தானா. அவருடைய பகவானது அவருடைய முட்டிக்கால்களில் பறவை கூட்டங்களையும், துடைகளில் சப்த மருத்துங்களையும் கண்களால் கண்டான். பகவானது ஆடைகளில் சந்தியா தேவியும், அவருடைய குறியில சப்த பிரஜாபதிகளும், இடுப்பில் பின்புறம் தன்னையும் மற்ற அசுர கூட்டங்களையும், தொப்புளில் விண்வெளியையும், வயிற்றில் சப்த சமுத்திரங்களையும், திருமார்பில் நட்சத்திர கூட்டங்களையும், முரண் என்கிற அசுரனை கொண்ட பகவானது இதய கமலத்தில் தர்ம தேவதையும், மார்பு தடத்தில் ருதம் அதாவது உண்மையை மனத்தில் நினைத்தல் அதாவது ருதம் என்ற தேவதையும், சத்தியம் அதாவது உண்மையை பேசுதல் அப்படிப்பட்ட சத்தியம் என்ற தேவதையும் 2 மார்புல பார்த்தானோ பகவானுடைய மார்புல. அப்போ அவர் இதயத்துல தர்ம தேவதையும், மார்பு தடத்தில் ருதம்
சத்தியம் என்ற 2 ஸ்தலங்கள்ல ருதம் சத்தியம் என்ற தேவதையை பார்த்தானாம். மனசுல சந்திரனாம். திருமார்பில் தாமரை மலர் ஏந்திய திருமகளையும் அவருடைய திருக்கழுத்துல சாம வேதங்களையும் எல்லா எழுத்துக்களையும் சாமகானங்களையும் கண்டான். அவருடைய திருக்கரங்களில் அஷ்டபுஜங்கள்ல இந்திரனை தலைமையாக கொண்ட 30 கோடி தேவர்களும் காணப்பட்டாரலாம். திருக்கரங்களில் இந்திரன் முதலிய தேவர்களையும், அவருடைய காதுகளில் 10 திக்குகளையும், தலையில் சொர்க்கலோகத்தையும், கேசங்களில் மேக கூட்டங்களையும், மூக்கில் வாயுவையும், கண்களில் சூரியனையும், முகத்தில் அக்னி பகவானையும் கண்டான். மேலும் அந்த பரமனின் திருவாக்கில் 3 வேதங்களையும், நாக்கில் வருணனையும், புருவங்களில் செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது என்கிற விதி நிஷேதங்களையும், இமைகளில் அவருடைய இமை சிமிட்டுறது அதான் பகல் இரவாம். அவருடைய இமைகளில் பகல் இரவுகளையும், நெற்றியில் கோபத்தின் தேவதையும், கீழ் உதட்டில் பேராசையின் தேவதையையும் கண்டான். நெற்றியில் கோபமாம், கீழ் உதட்டில் லோபமாம், லோபம் பேராசையின் தேவதையும் கண்டானாம். மன்னனே, பகவானது அந்த தோல் இந்திரியத்தில் மன்மதனை கண்டான். அவருடைய ரேதஸ்ல ஜல தேவதையும், அவருடைய முதுகல அதர்மத்தின் தேவதையும், அவருடைய திருவடியின் அடிவைப்புல யாகங்களையும் கண்டான். அவர் எங்க திருவடி அப்படி எடுத்து வைக்கிறாருன்னா அந்த இடத்துல பார்த்தா யாகங்கள் அப்படியே நெருப்பு குழந்தா அப்படியே யாகங்கள் உண்டாக்கூடிய இடமா இருக்குதான் அவர் திருவடி வைக்கிற இடம். அவருடைய அடிவைப்பில் வேள்விகளையும், அவருடைய நிழலில் யமதர்மனையும், அவருடைய புன்சிரிப்பில் மாயின் தேவதையும், அவர் உடலில் உள்ள ரோமங்களில் அனைத்து வித மூலிகை செடிகளையும் கண்டான். மேலும் பெருவீரனான பலி பகவானது நாடி நரம்புகளில் நதிகளையும், நகங்களில் கற்களையும், புத்தியில் பிரம்மதேவனையும், அவருடைய பிராணனில் தேவரிஷி கணங்களையும், அவருடைய திருமேனியில் அசையும் அசையாததுமான சகல ஜீவராசிகளையும் மகாவீரனான பலி சக்கரவர்த்தி தரிசித்தான். பரிசுத்தே, விஸ்வாகாரமான திருவிக்கிரம ரூபம் எடுத்த பகவானது திருமேனியில் அகில உலகங்களையும் கண்ட அசுரர்கள் அனைவரும் மிகவும் பயந்தனர். அப்பொழுது தாங்கொன்னா ஒளி படைத்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் இடிக்கும் மேகம் போல் பயங்கரமான நாளொளி எழுப்பும் சாரங்கம் என்னும் வில், நீருண்ட மேகம் போல் 8 கைகளை 8 ஆயுதங்களை பகவான் தரிச்சிருக்கார். தாங்கொன்னா ஒளிபடைத்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் ஒரு கையில இடி மேகம் போல் பயங்கரமான நாளொளி எழுப்பும் சாரங்கம் என்னும் வில் ஒரு கையில, நீருண்ட மேகம் போல் நின்ற பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு இன்னொரு கையில, பகவான் மகாவிஷ்ணுவின் மிக்க வேகம் கொண்ட கௌமுதகி என்னும் கதை இன்னொரு கையில, சந்திரன் போன்று 100 வளைவுகள் கொண்ட வித்தைக்கு அதிபதியான நந்தகம் என்னும் கத்தி ஒரு கையில, எடுக்க குறையாத அம்புகள் நிரம்பிய 2 அம்புரா துணிகள் அவருடைய முதுகல, 8 திசை லோகபாலர்கள் சுனந்தன் முதலிய பகவானது பார்ஷதர்கள் ஆகிய எல்லோரும் பகவானுக்கு சேவை செய்ய அங்கு வந்து காத்து நின்றார்களாம். அந்த விஸ்வரூபத்துல சேவை செய்து காத்து நின்றாலும் அஷ்டமா சித்தி தேவதைகளாம் அவர்களுக்கு பகவானை போற்றி துதிக்கிறார்களாம். மேலும் அரசே, பகவானது திருமுடியில் ரத்ன மகுடம், புஜங்களில் தோல் வளைகள், காதுகளில் மகர குண்டலங்கள், அவருடைய திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் மரும், கழுத்துல கௌஸ்தவமணி, இடுப்பில் ரத்ன ஒட்டியானம், அறையில் பீதாம்பரம், தோளில் வண்டுகள் மொய்க்கும் 5 வித மலர்கள் கொண்டு தொடுக்கப்பட்ட வனமால அணிந்து அழகின் எல்லையில் நின்று பகவான் பிரகாசித்தார். அந்த திரிவிக்கிரமனான இறைவன் தனது ஒரு காலடியால் மகாபலியின் அனைத்து உலகங்களையும் அளந்தார். திருமேனியால் ஆகாசத்தை அளந்து விட்டார். திருக்கரங்களால் 8 திசைகளையும் அளந்து விட்டார். 2வது அடியால் சொர்க்கம் முதலிய மேலுலகங்களையும் அளந்த பகவானுக்கு 3வது அடி வைக்க பலிக்கு சொந்தமான எந்த ஒரு இடமும் இல்லை. பகவானது 2வது காலடி சொர்க்கலோகத்தையும் தாங்கி மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், அதற்கு மேல சத்தியலோகத்துக்கு அவருடைய 2வது திருவடி ஒரு அடியால போய் முழுதான் அந்த தரான். 2வது திருவடி வந்து பூர்லோகம், புகர்லோகம், சொர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், அந்த லோகத்துக்கு மாதிரி தாண்டி சத்தியலோகத்துக்கு போச்சான் அவருடைய 2வது திருவடி. அங்க பிரம்மதேவர் வந்து பார்த்து, என்னடா அந்த பகவான் திருவடியுடைய நக பிரகாசமே அந்த பிரம்ம தேஜஸ் உள்ள அந்த பிரம்மலோகத்துடைய தேஜஸ் எல்லாம் மழுங்கடிக்கிட்டு விட்டுதான். இந்த பிரகாசம் அவ்வளவு பிரகாசமா இருந்ததுதான். அந்த பிரகாசத்தோட பகவான் திருவடியை நம்ம லோகத்து வந்திருக்கேன்னு சொல்லி அங்க இருக்கிற ரிஷிகள், வேதங்கள், உபநிஷதங்கள் அவைகள்லாம் தேவதா வடிவத்தில் இருக்கிற அவைகள்லாம் வந்துதான் பிரம்மதேவர் வந்தாராம். அந்த கமல பாத தீர்த்தத்தால் அந்த பாதத்தை அலம்புனாராம். அந்த தீர்த்தத்தை அலம்பி கொஞ்சம் தண்ணீரை தேக்கி வச்சிருந்தாராம். அதுல விழுந்த தண்ணி தான் கங்கையாக பிரவாகமா ஓடுறா. அதுதான் கங்காதரனாக சிவபெருமான் தலையில தாங்குறார். பாருங்க, அப்படி மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம் என மேலும் தாண்டி சத்தியலோகத்தை அடைந்தது. அது வந்து 21வது அத்தியாயம், மகாபலியை கட்டுதல்.
சுகாச்சாரியர் கூறுகிறார், பகவானது சரணகமலம் சத்தியலோகத்தை சென்றடையவே அத்திருவடி நகங்களின் ஒளியால் சத்தியலோகத்தின் காந்தி ஒளி மழுங்கியது, மங்கி போச்சான். அந்த சத்தியலோகத்துடைய ஒளி மங்கியதான். பிரம்மதேவரும் அவ்வொளியால் மறைந்து போயிட்டாராம். பகவான் ஒளியில பிரம்மதேவரே தான் இருக்கிறது தெரியாம மறைஞ்சு போயிட்டாராம் அந்த ஒளியில. உடனே அந்த பிரம்மதேவர், மரிச்சி முதலிய ரிஷிகள், சனந்தனர் முதலிய விரத நிஷ்டர்கள் மற்றும் பெருமை வாய்ந்த மகா யோகிகள் ஆகியோருடன் அந்த திருவடியை வரவேற்று வணங்கினார். சுவாகதம் தே நமஸ்துப்யம், வருக வருக என்று அவர் நமஸ்காரம் பண்ணி அந்த திருவடியை நமஸ்காரம் பண்றார், விழுந்து சேவிக்கிறார், அந்த திருவடியை ஆலம்புறார். ரிக், யஜுர், சாம, அதர்வனம் என்னும் 4 வேதங்கள், ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்த சாஸ்திரம் என்கிற 4 யமனியமங்களுக்கு அதிஷ்டான தேவதைகள், நியாய சாஸ்திரம், ஸ்ரீ ராமாயணம், ஸ்ரீ மகாபாரதம் முதலிய இதிகாசங்கள், சிக்ஷை, வியாகரணம், சந்தம், நிருக்தம், ஜோதிடம், கல்பம் என்கிற 6 வேதாங்கங்கள், புராணங்கள் மற்றும் சம்மிதைகள் ஆகியன அனைத்தும் திருமேனி கொண்டு ஒரு தேவதா ரூபம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த பிரம்மலோகத்தில் வாசம் செய்கின்றன. அவைகள்லாம் பகவான் திருவடிகளை தரிசனம் பண்ணிச்சான். திருமேனி கொண்டு பிரம்மலோகத்தில் வாசம் செய்கின்றன இந்த சாஸ்திரங்கள்லாம். அப்போ ஆகவே அவைகளும் மற்ற யோக பயிற்சியாகிய பிராணவாயுவால் அறிவித்தீவி ஞானக்னியை ஊதி பெருக்கி கர்ம மலத்தை பொசுக்கியவர்கள் மற்றுமுள்ளவர்கள் ஆகிய அனைவரும், அந்த ரிஷிகள், முனிவர்கள் எல்லாமே, மரிச்சி முதலிய முனிவர்கள், அந்த அனைவரும் பகவான் திருவடி கமலங்களை வணங்கினார்கள். இந்த திருவடிகளை நினைத்தலாலேயே இவர்கள் அனைவரும் நற்செயல்களாலும் பெற இயலாத பிரம்மலோகத்தை பெறுகின்றனர். பகவான் திருவடி நினைச்சுதான் அவர்கள் பிரம்மலோகத்தை அடைந்தாரலாம். அந்த மரிச்சி முதலிய ரிஷிகள்லாம், அங்க இருக்கிற ரிஷிகள், தேவர்கள்லாம், அங்க இருக்கிற முனிவர்கள்லாம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தொப்புள் கோடியிலிருந்து தோன்றிய மங்கா புகழ் படைத்த பிரம்மதேவர் உயர தூக்கப்பட்டு தன்னுலகுக்கு வந்த பகவானது திருவடிக்கு அர்க்கியம் பாத்தியம் அர்ப்பணித்து பரம பக்தியுடன் முறைப்படி பூஜைகள் புரிந்து கசிந்து உருகி துதிக்கலானார். மன்னனே, அவ்வாறு பிரம்மதேவர் விராட் ரூபனான பகவானது திருவடியை அலம்பியதால் அவரது கமண்டல தீர்த்தம் பரம பவித்திரமாயிற்று. அந்த தீர்த்தமே பரம பாவனமான ஆகாய கங்கையாகி விண்ணுலகில் இருந்து கீழ் நோக்கி மண்ணுலகில் பாய்ந்து பகவானது நிர்மலமான புகழ் போல மூவுலகங்களையும் தூய்மையாக்குகிறது. பகவானுடைய புகழ் எப்படி பரம தர்மிஷ்டர்கள் எல்லாம் கூட பவித்திரமாக்குறதோ, பகவானுடைய புகழை கேட்கறவங்க எல்லாம் பவித்திரமாக்குறாரோ, அது போல கங்கையானது 3 உலகத்தையும் பவித்திரமாக்குகிறதாம். பகவான் திருவடி கமலங்கள் திருவடி ஆலம்பின தீர்த்தன்றதுனால அவள் பவித்திரமானது மட்டும் இல்லாம 3 உலகத்தையும் பவித்திரமாக்குறாளாம் அந்த கங்கை தேவி. பகவான் திருவடிகளையே தியானிக்கிற பக்தர்களை எப்படி பவித்திரமாக்குறாங்க? அப்படி பவித்திரமாக்க மாட்டாங்களா? பாகவதர்கள் தான் கங்கையோடு புனிதமானவர்கள். பகவானை புகழை பாடி பாடி அவர்கள் பவித்திரமாக்கிறார்கள். அப்படியேப்பட்ட அந்த கங்கையானது பகவானது நிர்மலமான புகழ் போல 3 உலகங்களையும் தூய்மையாக்குகிறது. பின் பகவான் தனது விபூதிகள் அனைத்தையும் ஒடுக்கி தன்னுடைய விராட் ரூபத்தை, தன்னுடைய விபூதிகள், தன்னுடைய மகிமைகள், அஷ்டபுஜ கரங்களோட விண்ணுக்கும் மண்ணுக்கும் அளாவிய பகவான் அந்த ரூபத்தை, அப்படிப்பட்ட விபூதிகள் அனைத்தையும் ஒடுக்கி விராட் ரூபத்தை மறைத்து சிறிய வாமன ரூபமாக மறுபடியும் வாமன ரூபத்துக்கு வந்துட்டார் பகவான். வாமன ரூபனாக நிற்கவே பிரம்மா முதலிய லோகபாலர்கள் தத்தம் பணியாட்களுடன் மிகுந்த பக்தியுடன் பகவானை பூஜித்தார்கள். இந்த பிருகச்சம் என்ற இடத்துக்கு பிரம்மலோக தேவரெல்லாம் அவரை பூஜிக்கிறாங்க. எங்க பிரம்மலோகத்துல இறங்கிட்டார் பிரம்மதேவர். மூவுலகங்களையும் தத்தம் பணியாட்களுடன் தன்னுடைய சேவர்களோட பிரம்மதேவர் இறங்கி மிகுந்த பக்தியுடன் பகவானை பூஜித்தனர். அவர்கள் அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமணியம், ஸ்நானம் ஆகியவற்றிற்கு வேண்டிய சுத்தமான தீர்த்தங்கள், நறுமண மாலைகள், நறுமணமிக்க சந்தனம் முதலிய அங்கராகங்கள், அதாவது பூச்சிக்கள், தூபங்கள், தீபங்கள், பொறி, அக்ஷதை, பழங்கள், நெற்பயிர் முளைகள் போன்ற நிவேதன பொருட்கள், பகவானது திருவிளையாடல்களையும் பெருமைகளையும் பறக்க கூறும் துதிகள், போற்றி பணுவல்கள், நர்த்தனம், வாத்திய கோஷங்கள் மற்றும் சங்கு, துந்துபி முதலிய வாத்தியங்கள் ஆகியன கொண்டு பகவானை ஆராதித்தனர். பகவானை ஸ்தோத்திரத்தினால் ஆராதிக்கிறாங்க, புஷ்பங்களால் ஆராதிக்கிறாங்க, பழங்களால் ஆராதிக்கிறாங்க, அது மாதிரி திரவியங்களால் ஆராதிக்கிறாங்க, தங்களுடைய ஸ்துதிகளால மனசால பகவானை ஆராதிக்கிறார்கள். இப்படி தீபங்களால பகவான் ஆராதிக்கிறாங்க, தூபங்களால் அந்த பொறிகள், அக்ஷதைகள், பழங்கள், முளைகள் போன்ற நிவேதன பொருட்களால் ஆராதிக்கிறாங்க. பகவான் திருவடியாளர்களையும் பெருமைகளையும் பறக்க கூறும் ஸ்துதிகளால பகவானை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறார்கள். இப்படி பலவிதமா பகவானை சந்தோஷப்படுத்துறாங்க.
வணிவர்கள் நர்த்தனம் வாத்திய கோஷங்கள் மற்றும் சங்கு துந்துவி முதலிய வாத்தியங்களால பகவானுக்கு புகழ் சந்தோஷம் உண்டு பண்ணி அப்படி ஆராதிக்கிறார்கள். அதனை கொண்டு பகவானை ஆராதித்தனர். அப்பொழுது கரடி அரசனான ஜாம்பவான், இது முன்னாடியே இது சொல்ல மறந்துட்டேன். கரடி அரசனான ஜாம்பவான் விஸ்வரூபமாகிய பகவானுடைய ரூபத்தை இந்த பிரதட்சணம் வாமனுடைய புகழை பாடிக்கொண்டு 21 தடவை இந்த பூமியை பிரதட்சணம் பண்ணி வந்தாராம். 21 தடவை ஜாம்பவான். இது எங்க சொல்றாருன்னா கிருஷ்ணந்த காலத்தில் சொல்றாரு. நான் வாமனாவதாரம் எடுத்த போது, பகவான் திருவிக்ரமாவதாரம் எடுத்த போது 21 தடவை இந்த பிரமாண்டத்தையே நான் பிரதட்சணம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்றாரு. வாமனருக்கு ஜெயம், வானருக்கு ஜெயம் தமுக்கு அடிச்சுண்டு வேரி வாத்தியம் அந்த மிருதங்கம் மேலம் அடிச்சுட்டே அந்த தமுக்கு அடிச்சுட்டே 21 தடவை பிரதட்சணம் பண்ணி வந்திருக்காராம் ஜாம்பவான். அப்பொழுது கரடி அரசன் ஜாம்பவான் மனோவேகம் போன்ற வேகத்துடன் சென்று 8 திசைகளிலும் பகவானது மங்களமயமான வெற்றியை பேரிகை முழக்கி அறிவித்தார். 3 அடி நிலம் வேண்டிய வாமனர் கபடமாக வேள்வி தீட்சையில் இருக்கும் நம் எஜமானாகிய அசுரர்கள்லாம் பார்த்து சொல்றாங்களாம். யார பலி சக்கரவர்த்தி வேலை தீட்சையோட இருக்காரு, இந்த சமயத்துல போய் ஏமாத்திட்டானே, இந்த யாசகர்னு கேட்டு மொத்தத்தையும் பிடிக்கிட்டானே இந்த பிரம்மச்சாரி வாமனர் அப்படின்னு சொல்றாங்க. 3 அடி நிலம் வேண்டிய வாமனர் கபடமாக வேள்வி தீட்சையில் இருக்கும் தங்கள் தலைவனான மகாபலியின் அனைத்து நிலத்தையும் ஏமாற்றி பிடுங்கி கொண்டதை கண்ட அசுரர்கள் கோபம் பொங்க தங்களுக்குள் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள். அடே, இவன் உண்மையில் அந்தரன் அல்லன், பிரம்மச்சாரியே கிடையாது, இவன் மகாவிஷ்ணு மாயாவி, பெரும் மாயாவியான மகாவிஷ்ணுவே அந்தனர் வேடத்தில் மறைந்திருந்து தேவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பி வந்திருக்கிறான். நமது அரசனான மகாபலி வேள்வி தீட்சை ஏற்று யாருக்கும் எவ்வித தண்டனையும் அளிக்க இயலாத நிலையில் அகிம்சையை கடைபிடித்து வருவதால் பகைவனான விஷ்ணு இந்த சமயத்துல யாரும் தண்டிக்க மாட்டார். ஏன்னா யாக தீட்சையில் இருக்கார். இந்த சமயம் பார்த்து இப்ப தண்டிக்க மாட்டான், இப்ப எது கேட்டா கொடுப்பான் அப்படின்றாரு. இப்ப ஏமாத்திட்டான் பத்தியா, மொத்தம் பிடிக்கிட்டான் பத்தியா. இதான் வஞ்சகம். யாருக்கும் எவ்வித தண்டனையும் அளிக்க இயலாத நிலையில் அகிம்சையை கடைபிடித்து வருவதால் பகைவனான விஷ்ணு பிரம்மச்சாரி வேடம் கொண்டு முதலில் யாசிப்பவன் போல அப்பாவியாக வந்து பின்னர் எல்லா செல்வங்களையும் பிடுங்கி கொண்டானே. அதான் பகவானுடைய செயல். நம் அரசரோ எப்பொழுதுமே உண்மை பேசுபவர். இப்பொழுது விசேஷமான வேள்வி தீட்சை வேறு. ஆகவே சத்தியத்தை காப்பதிலே மேலும் தீவிர ஊக்கமுள்ளவராக இருக்கிறார். அந்தணர்களிடம் மிகவும் அன்பு கொண்டவர், பிராமண பக்தி கொண்டவர், கருணையுள்ளம் படைத்தவர். ஆகவே அவர் தான் வாக்கு கொடுத்ததை மாற்றி கூற முடியாத நிலையில் இருக்கிறார். ஆகவே இந்த நிலையில் நமது பகைவனான இவனை இந்த நிலையில் இருக்கிறார். அதனால இப்ப குத்துட்டார் மொத்தம். ஆனா இந்த சமயத்துல என்ன பண்ணணும், எதிராளி இந்த விஷ்ணுவை கொல்லணும். அதான் பலி சக்கரவர்த்தி ஏமாந்தவர், பாவம் ஏமாளி. ஆகவே இந்த நிலையில் நமது பகைவனான இவனை கொல்லுவதுதான் நமது முக்கிய கடமையும் தர்மம் ஆகும். நம் எஜமானை காப்பாற்றணும். அதுதான் நாம் நமது அரசருக்கு செய்யும் உண்மையான தொண்டாகும். இவ்வாறு தீர்மானித்த பலியின் அணுக்க தொண்டர்களான அந்த அசுரர்கள் கைகளில் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டனர். மன்னனே, இவ்வாறு சூலம், பட்டிசம், ஈட்டி முதலிய ஆயுதங்களை கையில் ஏந்திய அசுரர்கள் பலியின் விருப்பத்தை எதிர்பார்க்காமலேயே பலியை ஒரு வார்த்தையோடு கேட்காம துணிச்சலா சண்டைக்கு போயிட்டாங்க. யார்? விஷ்ணு பார்ஷதர்கள், குமுதன், குமுதாக்ஷன், ஜெய விஜயர்கள் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, சுனந்தர், நந்தர் போன்ற விஷ்ணு பார்ஷதர்கள் அவங்களோட சண்டைக்கு போயிட்டாங்க. விஷ்ணுவே அடிக்கிட்டு போயிட்டாங்க. விஷ்ணு பார்ஷதர்கள் போய் சண்டை போடுறாங்க. விஷ்ணுவே அடிக்க கிளம்பிட்டாங்களாம். பலி சக்கரவர்த்தி எஜமானாச்சும் ஒரு வார்த்தை கேட்க வேணாம், இவங்க கேட்காம கிளம்பிட்டாங்களா அசுரர்கள்லாம். அசுரர்கள் கைகளில் இவ்வாறு சூலம், பட்டிசம் ஆயுதங்களை கையில் இருந்த அசுரர்கள் பலியின் விருப்பத்தை எதிர்பார்க்காமலேயே வாமனமூர்த்தியை கொல்ல சினம் கொண்டு ஓடினர். மன்னனே, அசுர சேனை தலைவர்கள் எதிர்த்து ஓடி வருவதை கண்ட விஷ்ணு பார்ஷதர்கள் சற்றே சிரித்து, அற்ப பலசாலிகளே, நாங்களாம் எப்படியாப்பட்ட 10,000 பலம் கொண்டவரலாம், குமுதம், குமுதாக்ஷன்லாம், இவெல்லாம் எந்த மொழிக்கு இந்த அசுரர்கள்லாம் இவங்க சண்டைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு விளையாட்டு அடிக்க போறாங்க. விஷ்ணு பார்ஷதர்கள் சற்றே சிரித்த வண்ணம் தங்களுடைய ஆயுதங்களை கைகளில் எடுத்துக்கொண்டு அவர்களை தடுத்தனர். 10,000 யானை பலம் கொண்ட நந்தன், சுனந்தன், ஜெயன், விஜயன், பிரபலன், பலன், குமுதன், குமுதாக்ஷன், விஸ்வக்சேனன் போன்ற விஷ்ணு தூதர்கள் இவங்களாம் விஷ்ணு பார்ஷதர்கள். இந்த விஷ்ணு பார்ஷத சேனை முதலில் கருடன், பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருட பகவான், ஜெயந்தன், சுததேவன், புஷ்பதந்தன் மற்றும் சாத்வதன் முதலிய விஷ்ணு பார்ஷதர்கள் எல்லோருமாக அசுர சேனைகளை கொன்றொழிக்க தலைப்பட்டனர். யார்தான் அப்போ அசுரர்கள்லாம் அழிகிறாங்க, விஷ்ணு பார்ஷதர்கள் அடிக்கப்பட்டு. தனது படை வீரர்கள் விஷ்ணு பார்ஷதர்களால் கொல்லப்படுவதை கண்ட மகாபலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியர் தனக்கு அளித்த சாபத்தை நினைத்து
கோபத்துடன் போர் புரியும் தன் தானி தலைவர்களை தடுத்தான். விப்ரசித்தன் ராகு நேமி முதலிய அசுரர்களை அழைத்து, நான் சொல்வதை சற்று கேளுங்கள். இப்பொழுது காலம் நமக்கு சாதகமாக இல்லை. ஆகவே சண்டை வேண்டாம், திரும்பிச் செல்லுங்கள். அசுரர்களே, அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்பம் துன்பங்களை சரிவர தருவதற்கான திறன் படைத்த கால தேவதையை மனிதன் தன் சக்தியால் அடக்கியால நினைத்தால் அது இயலாத காரியமே. அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால காலம் இப்ப நமக்கு அனுகூலமா இல்லை, தேவர்கள் அனுகூலமா இருக்கு. அதனால இப்ப நம்ம பொறுத்துன்னு போயிடுவோம். நமக்கு அனுகூலமா காலம் வரும்போது நம்ம சண்டை போடலாம். அதனால அசுரர்களை நீங்க பின்வாங்கி விடுங்கள், நீங்க யுத்தத்தை விட்டு விலகுங்க அப்படின்ட்டு மகாபலி சக்கரவர்த்தி தடுக்கிறான். ஆனா அசுரர்கள் கோபத்துல பொறாமையில அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. அதனால அனைத்து ஜீவராசிகளும் இன்ப துன்பங்கள் உண்டாக்குறதே காலம்தான். அந்த காலம் வரும்போது அந்த இன்ப துன்பங்களை நம்மளால தடுக்க முடியாது. அதை அனுபவிச்சுதான் தேரணும். இன்ப துன்பங்கள் வந்தே தேரும். இன்ப துன்பங்களை சரிவர தருவது திறன் படைத்த கால தேவதை மனிதன் தன் சக்தியால் அடக்கியால நினைத்தால் அது இயலாத காரியமே. அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. அந்த காலம் விதி, எந்த விதியானது கால தேவதை முன்பு நமது முன்னேற்றத்திற்கும் தேவர்களது தாழ்விற்கும் காரணமாக இருந்ததோ அதே கால பகவான் இப்போது அவர்களது மேன்மைக்கும் நமது தாழ்மைக்கும் காரணமாக மாறி இருக்கிறார் இல்லையா? படைபலம், மந்திரிகளின் யோசனைகளான புத்தி பலம், உயர்ந்த அகன்ற மதிர்கோட்டைகள், மந்திரங்கள், மூலிகைகள் மற்றும் சாமம், தானம், பேதம், தண்டம் என்கிற 4 உபாயங்கள் ஆகியவற்றாலோ மற்றவைகளினாலோ மனிதன் காலத்தை, விதியை வெற்றி கொள்ளவே முடியாது. விதி வலியது அந்த கால தேவதை. காலத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. சர்வம் காலகிருதம் மங்கி, எல்லாம் காலத்தால் நடக்குது. அந்த விதி அந்த சமயத்தில் அது கால வேகத்தை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ நம்ம படைபலத்தினால அந்த காலத்தை ஜெயிச்சலாம் நடக்காது. மந்திரிகளின் யோசனைகளால புத்தி பலத்தினால ஜெயிச்சலாம் நடக்காது. உயர்ந்த அகன்ற மதில் கோட்டைகள்லாம் இருக்குது, அந்த கோட்டைகள்லாம் வச்சு நம்ம பாதுகாப்பு தேடிக்கலாம். அதனால நம்ம எதிராளி ஜெயிச்சலாம், அதுவும் நடக்காது. விதி வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா எல்லாத்தையும் தூள் தூளாகிடும். மந்திரங்கள் இருக்கியாங்கள, மந்திர பலத்தினால ஜெயிச்சலாம், நடக்காது. மூலிகைகள் மற்றும் சாமம், தானம், பேதம், தண்டம் என்கிற உபாயங்களால அந்த ஆபத்தை தடுக்கலாம், கஷ்டத்தை தடுக்கலாம், அதுவும் நடக்காது. விதி கரெக்டா வர வேண்டிய நேரத்துல வந்து வேலையை முடிச்சுட்டு போயிடும். 4 உபாயங்கள் ஆகியவற்றாலோ மற்றவைகளினாலோ மனிதன் காலத்தை வெற்றி கொள்ள முடியாது. யார் சொல்ற பரிசு கருத்து சொல்றாரு, விஷயம் தெரிஞ்சவன். முன்பு உங்களுக்கு தெய்வம் அனுகூலமாக இருந்ததால் நீங்கள் பகவானது அணுக்க தொண்டர்களான இந்த தேவர்களை பன்முறை வெற்றி கொண்டீர்கள் இல்லையா? இந்த விஷயத்துலயே நம்ம எத்தனையாவது அடிச்சிருக்கோம், புறங்காட்டி ஓடிருக்காங்க இல்லையா? அப்போ தெய்வம் அனுகூலமா இருந்தது. ஆனால் அன்றைக்கு தோற்று போன அதே தேவர்கள் இன்று நம்மை வென்று சிங்கநாதம் செய்கின்றனர். ஆகவே தெய்வம் நமக்கு அனுகூலமாக வரும்போது நாமும் தேவர்களை வெற்றி கொள்ளலாம். அதுவரை நமக்கு நன்மை தரவல்ல அனுகூலமான காலத்தை எதிர்பார்த்திருங்கள். இவன் சுகாச்சாரியர் கூறுகிறார், மன்னனே, விஷ்ணு பார்ஷர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட அசுரர்கள் மற்றும் தானை தலைவர்கள் தங்கள் மன்னனான மகாபலி சக்கரவர்த்தி கூறியதை கேட்டு எல்லாம் ரசாதலம் ஓடிவிட்டார்கள். ரசாதலம் சென்றனர், ரசாதலத்துக்கு போயிட்டாங்க. அவ்வாறு அசுரர்களும் தானவர்களும் ரசாதலம் சென்றதும், அதாவது இங்க ஒரு குறிப்பு சொல்றார், பலியின் செல்வத்தை கவர்வதன் வாயிலாக நான் எனது என்கிற மமதையை அழிக்கவும், அவனது உடலை தன் திருவடிகளால் அளப்பதன் வாயிலாக அவனது அகங்காரத்தை நசிக்க செய்து பரம அனுக்கிரகத்தை செய்யவும், இவனை போன்ற சத்தியசந்தன் வேறொருவனும் இல்லை என்பதான புகழை பரப்பவும், இவ்வுலகில் இருந்து ரசாதலத்திற்கு இவனை அனுப்பவும் எண்ணினார் பகவான். அது தெரிஞ்சுக்கணும். பகவானது உள்ள கருத்தை நன்கறியும் புல்லரசனான கருடன் மகாபலியை வருடபாசம் பகவான் ஒரு சைகை பண்ணாராம். ஏன்னா 2 அடி எல்லாம் இருந்தாச்சு, இவனுக்குன்னு ஒரு சொத்தும் கிடையாது. அப்படிங்கும்போது 3வது அடி இவன் கொடுக்காதனால இவன் எனக்கு கடன்பட்டவன் ஆயிட்டான். அதனால இவன் எனக்கு அடிமை. அதனால வருணபாசம் இவனை கட்டி போடு அப்படின்ட்டு ஒரு சைகை காட்டினாராம் பகவான், கருட பகவானை. உடனே கருட பகவான் வருணபாசங்களால பலி சக்கரவர்த்தியை கட்டி போட்டார். இப்ப அசுரர்கள்லாம் ஓடிட்டாங்க. இப்ப யாரும் இவனுக்கு உதவி கிடையாது பலி சக்கரவர்த்திக்கு. அசுரர்கள்லாம் விஷ்ணுபாசம் அடிக்கப்பட்டு ரசாதல லோகத்துக்கு போயிட்டாங்க. அப்போ கருடன் மகாபலி வருணபாசம் கொண்டு கட்டினார். அன்றுதான் வேள்வியின் முடிவான சோமபானம் செய்யும் நாளாக அமைந்தது. இவன் யாகம் பண்ணியிருந்தான் இல்லையா, அன்னைக்குதான் சோமபானம் செய்யற நாள். அந்த யாகத்தை நடுவில் நிறுத்திட்டார், தடையாயிடுச்சு. பகவான் வந்து தடை பண்ணிட்டார். அன்னைக்குதான் வேள்வியில சோமபானம் பண்ணக்கூடிய நாள் அன்னைக்குதான் முடிய போகுது. அது மாதிரி அந்த வேள்வி முடியாதபடி, அந்த யாகம் பூர்த்தி ஆகாதபடி பகவான் தடுத்துட்டார். அந்த யாகம் பூர்த்தி ஆயிடுச்சு.
பகவான் வந்ததுனால. அன்றுதான் வேள்வியின் முடிவான சோமபானம் செய்யும் நாளாக அமைந்தது. கரெக்டா? ஏன்னா 100 அஸ்வமேத யாகம் பண்ணிட்டானா இந்திர பதவி வந்துடும். இந்திரனுக்கு வந்து பதவி கிடைக்கணும். ஆனா இவனுக்கு அப்ப ஏமாத்தணுமான்னு கேட்டா, இவனுக்கு இதை விட பெருசா கொடுக்கணும். இந்திரனுக்கு கொடுத்ததை விட பன்மடங்கு பெருசா பலி சக்கரவர்த்தி கொடுக்கணும்னு பகவானுக்கு எண்ணம். அதான் விஷயம். ஆனா இவன் இந்த யாகத்தை மட்டும் பூர்த்தி பண்ணி சோமபானம் பண்ணிட்டான்னா இந்திரனுக்கு பதவி கிடையாது. 100 அஸ்வமேத யாகம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா பலி சக்கரவர்த்திக்கு சொர்க்கலோகம் அவனுக்கு நிரந்தரமாயிடும். யாருக்கு? பலி சக்கரவர்த்திக்கு. அதுதான் பகவான் வந்து தேவகாரியத்தை சாதிக்கிறதுக்காக இப்படி வஞ்சனையா பகவான் யாசகம் கேட்டு வாங்கினார். அப்ப வேள்வியின் முடிவான சோமபானம் செய்யும் நாளாக அமைந்தது. சர்வசக்தனான பகவான் இவ்வாறு மகாபலியை வருட பாசத்தினால் கட்டிய பொழுது, இப்பதான் கடப்பட்டவன் ஆயிட்டான் யார்? பலி சக்கரவர்த்தி கட்டிய பொழுது மண்ணுலகம் விண்ணுலகம் மற்றும் 8 திசைகளிலும் ஆஹா ஆஹா என்று பேரொளி ஒலித்ததான். மண்ணுலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து, ஐயோ பலி சக்கரவர்த்தி இப்படி கட்டி போடுறாரு அநியாயமா வருட பாசங்களால. தேவரெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் கொடுத்தவனாச்சு, அவனையும் ஏன் கட்டி போடணும் அப்படின்னு தேவர்களே பார்த்து இறக்கப்படுறாங்களாம். ரிஷிகள்லாம் பார்த்து இறக்கப்படுறாங்களாம். ஆகாசத்தில் இருக்கிற தேவர்கள், கந்தர்கள், சித்தர்கள், சரணர்கள் எல்லாரும் பார்த்து ஆஹா ஆஹா இது என்ன அநியாயம், பகவான் வருண பாசங்களால் அவனை கட்டி போட்டாரே அப்படின்ட்டு தண்டிச்சுட்டு வரும்போது கட்டி போட்டாரு, அவனை தண்டிச்சுட்டு போடாரோ அப்படின்னு எல்லாம் பயந்துட்டாங்க. இவன் நல்லவனாச்சே அப்படின்னு. ஒரு நல்லவனுக்கு கஷ்டம் வந்தா நமக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கிற தேவர்கள்லாம் வருத்தப்படும். ஆஹாஹா என்ற பேரொளி ஒலித்தது. அரசே, இப்பொழுது மகாபலி அனைத்து செல்வங்களையும் இழந்து வருண பாசத்தால் கட்டப்பட்டுள்ளான். இருப்பினும் தன் அறிவை இழக்காமல் நிலைத்த அறிவுடன் இருந்தான். நான் சத்தியத்தை வந்து மட்டும் மீற மாட்டேன்பா, என்ன வேணா பண்ணிக்கோ, என்னை தண்டிச்சுக்கோ, என் நரகத்தை தண்டிக்கோ, என்ன வேணா பண்ணி, நான் சத்தியத்துல இருந்து மட்டும் விலக மாட்டேன் அப்படின்னு மட்டும் அறிவை இழக்கல. ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உறுதியா இருந்தாலும் சத்தியத்துல. தன் அறிவை நிலைத்த அறிவுடன் இருந்தான். ஆகவே அவனது அவன் வல்லத்தன்மையை அனைவரும் வானலாவ புகழ்ந்தனர். அப்பொழுது பகவான் வாமனமூர்த்தி அவனிடம் கூறினார், ஏ அசுரனே, மகாபலி சக்கரவர்த்தி பார்த்து கேட்கிறார் பகவான், ஏ அசுரனே, நீ எனக்கு 3 அடி மண் தானம் அளித்தாய் அல்லவா? 2 அடிகளாலேயே அனைத்து உலகங்களையும் அளந்து விட்டேனே. இப்பொழுது 3வது அடி மண் நிலம் எங்கே? அதற்கு என்ன செய்ய போகிறாய்? சூரிய கிரணங்களது வெப்பம் செல்லும் இடம் வரையிலும், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களது ஒளி செல்லும் இடம் வரையிலும், பர்ஜன்ய தேவன் மழை பெய்யும் இடம் வரையிலுமான அனைத்து உலகங்களும் உன் ஆதிக்கத்தில் இருக்கின்றன. ஆனால் இப்பொழுது உன் கண்ணெதிரிலேயே மண்ணுலகத்தை ஒரு அடியாலும் விண்ணுலகத்தை 2வது அடியாலும் ஆகாயத்தை 8 திசைகளையும் என் உடலாலும் அளந்து விட்டேனே. இப்போது உன் உலகங்கள் எல்லாம் என்னுடையதாகிவிட்டன. ஆகவே நீ வாக்களித்த வண்ணம் எனக்கு இன்னும் 1 அடி நிலம் தராததால் நீ நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும். அவ்வாறு நீ நரகம் செல்வது உனது குருவான சுக்கராச்சாரியருக்கும் சம்மதம் தான் என்றால் நீ நரகத்துக்கு செல் அப்படின்றார். ஏன் சுக்கராச்சாரியர் இருக்கணும்? அவரை சும்மா இருக்கிறவர். என்னதான் சபிச்சாலும் குருவுக்கு சிஷ்யத்தில் பட்சம் இருக்கும். ஆனா சுக்கராச்சாரியார் குருவை மீறி பகவானால சிஷ்யனை தொட முடியாது, நரகத்தில் தள்ள முடியாது. அதனால சுக்கராச்சாரியர் சம்மதத்தின் பேரில் நீ நரகத்துக்கு செல்லுன்றார். யார்? பகவான். சுக்கராச்சாரியருக்கும் சம்மதம் தான், ஆகவே சம்மதமானால் ஆகவே நீ நரகத்துக்கு செல் அப்படின்ற. இங்க சுக்கராச்சாரியருக்கும் சம்மதம் தான் அப்படின்ட்டு இங்க வருது. அப்படி இல்லை, சுக்கராச்சாரியருக்கும் சம்மதமானால் நீ நரகத்துக்கு செல். அப்படிதான் கடலுக்குடி புஸ்தகத்துல மொழிபெயர்க்கலாம். நடேச சாஸ்திரிகள் மகா வித்வான் அவர் போட்டிருக்காரு. அது என்னன்னா, சுக்கராச்சாரியர் சம்மதிச்சாருன்னா நீ நரகத்துக்கு செல் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. சரி, ஏதோ ஒண்ணு பரவாயில்ல, சுக்கராச்சாரியர் சம்மதம் தான், ஏன்னா அவனு சபிச்சுட்டு இருக்காரு. ஆகவே நீ நரகத்துக்கு செல் அப்படின்றார். எவன் யாசகனுக்கு அவன் கேட்டதை தருகிறேன் என்று வாக்களித்து விட்டு பின்பு கொடுக்காமல் ஏமாற்றுகிறானோ நரகத்தில் அவன் போக வேண்டியதுதான். நரகத்தில் இடர்பாடாது ஒழிய வேணுமே என்கிற அவனது எண்ணம் முற்றிலும் வீணே. சொர்க்கம் அவனுக்கு இல்லவே இல்லை, நரகம்தான் அவனுக்கு கதி. உலக அவனுக்கு வந்து நரகத்தை தப்பிக்க முடியாதான் சொல்றாங்க. சொர்க்கத்தையும் அடைய முடியாது. அவனுடைய சொர்க்கத்தை அடையணுன்ற எண்ணமும் வீணா போயிடும். அதனால அவனுக்கு இல்லவே இல்லை, நரகம்தான் அவனுக்கு கதி. உலக செல்வங்கள் அனைத்தும் என்னுடையவை, நான் தான் உலகத்திற்கும் ஒரே தலைவன் என்னும் செருக்கு கொண்டிருந்த நீ
லோகானாம் ஏகமீஸ்வரம், உலகத்துக்கு ஒரே ஈஸ்வரன் சொன்னியாடாப்பா. இப்ப உன்னுடைய இதுல ஒண்ணுமே இல்லையாடா. இப்போ என்னடா? அதனாலதான் ஆடக்கூடாது ரொம்ப. நான் தான் பெரிய ஆளு, எனக்கு எவ்வளவு பேர் பங்களா இருக்கு, எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, எவ்வளவு செல்வம் இருக்கு. 3 லோகத்துக்கு அதிபதியான பலிச்சக்கரவர்த்தி ஒரு நிமிஷத்துல ஒண்ணுமில்லாம போயிட்டான். பகவான் இறக்கிட்டார் பார் அவனுடைய கர்வத்தை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பகவான் விண்ணுலகம் மண்ணுலகம் அடக்கத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாம பெரிய 3 லோகத்துக்கு அதிபதியா இருந்தான். யாரு? பலிச்சக்கரவர்த்தி. இப்ப என்ன, எதுவும் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியாத வர்ண பாசங்களால் கட்டப்பட்டு இருக்கிறான். தனக்கு உதவியான அசுரர்கள் யாரும் கிடையாது. குருவாலையும் சபிக்கப்பட்டான், யாரும் உதவ மாட்டாங்க. இந்த சமயத்துல தன்னுடைய செல்வம், பதவி, புகழ் எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷத்துல தலைகிழமா மாறிச்சு பாரு வாழ்க்கையே தலைகிழமா மாறிச்சு பாரு. இதான் மனுஷ வாழ்க்கையும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்றதுதான் பகவான் காட்டிடுறாரு. உலக செல்வங்கள் அனைத்தும் என்னுடைய வைப்பு அப்படின்னு நீ சொல்லியிருந்திய ஒரு டைம்ல. நான் தான் மூலகத்திற்கும் ஒரே தலைவன் என்னும் செருக்கு கொண்டிருந்த நீ எனக்கு தானம் தருவதாக வாக்களித்து விட்டு இப்பொழுது என்னை ஏமாற்றி விட்டாய். ஆகவே பொய் கூறியதன் பயனாக சில காலம் நீ நரகத்தின் துன்பங்களை நுகர்வாயாக என்று வாமனர் கூறினார். அடுத்தது 22வது அத்தியாயம். பகவான் மகாபலிக்கு வரமருளுதல். சுகபிரம்ம ரிஷி கூறுகிறார் பரிசுத்திடத்துல, மன்னனே, இவ்வாறு வாமனமூர்த்தியான பகவான் மகாபலியை துன்பத்திற்கு ஆட்படுத்தி அவனது உறுதியை குலைக்க முற்பட்ட போதிலும் இப்படிலாம் பயமுறுத்தினா அவன் சத்தியத்தை விளைகிறான். சரி, என்னை மனுஷிக்குப்பா, நான் வாக்கு கொடுத்தது நான் விளைகிறேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், சொத்தெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடலான்னு பார்த்தா அவன் சலிக்கல. இப்ப கூட சொல்றான், நான் போய் சொல்ல மாட்டேன், உண்மைதான் பேசுவேன். இல்லையே, 2 அடியில் எல்லாத்தையும் அழுதுட்டுனே, 3வது அடி மண்ணு கொடுக்கல, நீ போய் சொன்ன மாதிரி தானே கிடையாது. அதான் சொல்றாங்க. மன்னனே, இவ்வாறு வாமனமூர்த்தியான பகவான் மகாபலியை துன்பத்திற்கு ஆட்படுத்தி அவனது உறுதியை குலைக்க முற்பட்ட போதிலும் அவன் தன் உறுதியை நின்றும் தளரவில்லை, மாறாக மிகுந்த தைரியத்தோடு கூறலானான். எந்த நிலையிலையும் அவன் தைரியத்தை விடவே கூடாது. பார்த்துடலாம், என்ன நடக்குதோ பார்த்துடலாம். ஏழ்மை தானே வந்தா வந்து போது, உயிரே போனா போது. ஆனா தைரியத்தை இழப்பக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த அளவுக்கு மகாதான வீரன் மகாபலி சக்கரவர்த்தி. பிரகலாதம் பயந்தாரா? உயிருக்கு ஆபத்து வரும்போது என் மலையிலிருந்து கேட்டால் நான் விட மாட்டேன், நான் நாராயணன்ற நாமத்தை விட மாட்டேன். அதுதான் மகாபலி கூறுகிறான், தேவதேவனே, நிகழில்லாத புகழ் உடையவனே, நான் கூறிய சொற்களை தாங்கள் பொய் என்று நினைக்கிறீர்கள். வேண்டாம், நான் எனது சொற்களை மெய்ப்பிக்கிறேன். தாங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டாம். தங்களது 3வது அடியை என் தலைமையில் வைத்து அருளுங்கள். சொத்தை விட சொத்தை உடையவன் உயர்ந்தவன் இல்லையா? சொத்துக்களை தான் நீ ஆளுங்க, சொத்தை உடையவனான என்ன நீ அழுகலையே, 3வது அடியாக என் தலையை அழுந்து கொள்ளும். சொத்தை ஆஸ்தியை காட்டிலும் சொத்தின் உரிமையாளன் பெரியவன். உங்கள் 2 காலடிகளால் சொத்தை தானே அளந்தீர்கள், இப்பொழுது 3வது அடிக்கு சொத்தின் உரிமையாளனான என்னை அளந்து கொள்ளலாமே என்பது கருத்து. நான் நரகத்தை கண்டு பயப்பட மாட்டேன், பேரரசை இழக்கிறோமே என்றும் பயப்படவில்லை. வருண பாசத்தினால் கட்டியுள்ளதை கண்டும் எனக்கு பயம் இல்லை. பொறுக்க முடியாத துன்பம் சூடுமே இனிமேல் ஏழ்மையில அப்படின்னு அதை நினைச்சு எனக்கு பயப்படல. துன்பம் சூடும் அதுவும் என்றும் எனக்கு பயம் இல்லை. செல்வம் பறிபோவது கண்டும் பயமில்லை. உங்கள் தண்டனை கண்டும், நான் நரகத்தில் தள்ளு போறீங்களே அப்படிங்கிறது தண்டனை வருமே அப்படின்னா அதுக்கும் நான் பயப்படல. உங்கள் தண்டனை கண்டும் பயமில்லை. ஆனால் யாசகன் கேட்ட பொருளை தருவதாக கூறி பின்னர் தரவில்லை என்று உலகம் கூறும் பழி சொல்லை கண்டுதான் நான் பயப்படுகிறேன். பொய் சொல்லிட்டேன்னு சொல்றீங்க, அந்த ஒண்ணுதான் என்னால பொறுத்துக்க முடியல, என்னால தைக்குது, அது நெற்பறி எரிக்குது. நான் பொய் சொல்றவன் கிடையாது, நான் பிரகலாதனுடைய பேரன் சுவாமி, பிரகலாதனுடைய பேரன். அதில் தான் புகழலாம். அந்த பிரகலாதன் பேரை சொல்றதுதான் மதிப்பு அவருக்கு, பரிசகத்துக்கு. அதான் சொல்றேன், பின்ன தரவில்லை என்று உலகம் கூறும் பழி சொல்லை கண்டு தான் பயப்படுகிறேன். பழி சொல்லுதான் எனக்கு வரக்கூடாது. நமது மரியாதைக்குரிய சான்றோர்கள் அளிக்கும் தண்டனை வாழ்க்கைக்கு மிக மிக உயர்ந்ததே என்பது என் கருத்து. நீங்க என்ன தண்டிக்கிறீங்களா? இல்லையே, என்னை கண்டிக்கிறீங்க. தண்டிக்கல, என்னை கண்டிக்கிறீங்க. அப்படின்னா என்னை திருத்தத்துக்காக இந்த சோதனை பண்றீங்க, புரியுதுங்களா? எனக்குள்ள கர்வத்தை போகிறதுக்காக இப்படி நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். என் மேல உனக்கு பாசம் அதிகம், பக்த வத்சலன் நீ, என் மேல கருணை அதிகம். அதனால ஒரு அப்பா கண்டிக்கிறாருன்னா இதுக்காக பொறாமையினால, கோபத்தினால, துவேஷத்தினால இல்லை, அவன் திருந்த வேண்டுமே என்ற நல்லநோக்கத்தை அதுதான் அப்படின்றத இங்க பலிசகோதரி சொல்ல போறாரு. நமது மரியாதைக்குரிய சான்றோர்கள் அளிக்கும் தண்டனை
வாழ்க்கைக்கு மிக மிக உகந்தது என்பது என் கருத்து. ஏனெனில் அம்மாதிரியான தண்டனையை ஒரு தாய் தந்தையர்களுக்கு கூட கொடுக்க முடியாது. பகவான் திருத்துற மாதிரி ஒரு அம்மா அப்பா கூட திருத்த முடியாது, ஒரு குருநாத் திருத்த முடியாது, உறவுகள் திருத்த முடியாது. பகவான் தான் தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுத்து, பகவான் நலன் விரும்பியாச்சு, அவன் எப்படி தீமை செய்வான்? அசுரலா இருந்தாலும் சரி, தேவர்கள் எல்லாம் பகவான படைக்கப்பட்ட குழந்தைங்க தானே. தன் குழந்தைகளுக்கு தானே கெடுப்பானா? தண்டிக்கிற மாதிரி சில குழந்தைகள் அன்பா திருந்தோம், சில குழந்தைகள் அடிச்சு திருந்தோம். இவர் தண்டனை கொடுத்து திருத்துறாரு. இவ்வளவுதான் விஷயம். அதனால தண்டனை ஒரு தாய் தந்தையர்களோ உடன் பிறந்தார்களோ நண்பர்களோ கூட தப்பி தவறி கூட தரமாட்டார்கள். அவர்களெல்லாம் தங்களுக்கு இஷ்டப்படி நடக்கலையான்னு குழந்தைகளை அடிப்பாங்களே, திட்டுவாங்களே தவிர அவனுடைய நன்மை என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கே அவங்க நன்மையை பத்தி தெரியாது, தாய் தந்தர்களுக்கு. அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு என்ன நன்மைன்னு பார்த்து செய்யணும்னு தெரியாது. ஆனா பகவானுக்கு எல்லாம் தெரியும். அந்த சிஷியனை, அந்த ஒரு ஜீவனை எப்படி கரையேற்றணும், அவனை மோட்சத்துக்கு அழைச்சி செல்லணும், தன் திருவடிக்கு அழைச்சிக்கணும் என்பதற்காக அவனை பல விதங்கள் துன்பப்படுத்தி அவனை பக்குவப்படுத்துறார். இந்த உலக துன்பங்கள் கொடுத்து பக்குவப்படுத்தி அவன் தன் திருவடிக்கு அழைத்துக் கொள்வதற்காக தான் பகவான் இந்த ஏற்பாடு பண்றது. இதைத்தான் பலி சக்கரவர்த்தி இங்க சொல்றாரு. அதனால் இது மாதிரி தண்டனை ஒரு தாய் தந்தையால் கூட கொடுக்க முடியாது. இது மாதிரி திருந்துற மாதிரி தாய் தந்தையர்களோ உடன் பிறந்தார்களோ நண்பர்களோ தப்பி தவறி கூட தரமாட்டார்கள். பொய் வேடம் தரித்து வந்த அசுரர்களான எங்களுக்கு உயர்ந்த பாடம் கற்பித்தீர்கள். ஆகவே தாங்கள் எங்களுக்கு ஆசானாக்கி விட்டீர்கள். நீங்க தான் எங்களுக்கு, அசுரர்களுக்கு பரம குரு யாருன்னா பகவான் தானே. நாங்களோ செல்வம், குடிப்பிறப்பு, வலிமை திறம் ஆகியவற்றால் மதி இழந்து செருக்கி குருடர்களானோம். எத்தனையோ மதங்களால் கெடுக்கப்பட்ட புத்தியுடையவர்கள். அந்த மதத்தெல்லாம் கர்வத்தெல்லாம் எப்படி விட முடியும்? நீங்களே வந்து எங்களை திருத்தாம நாங்க எப்படி திருத்த முடியும் அப்படின்றாரு இங்க பலி சக்கரவர்த்தி. அதனால எத்தனை விஷயங்கள்னா, நல்ல செல்வத்துல ஒரு கர்வம் உண்டாகுது, நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்துட்டும் ஒரு கர்வம் உண்டாகுது. இந்த கர்வம் தானே ஒரு மனுஷன் அழிக்குது. பகவான் கிட்ட நெருங்க விடாதபடி, பகவத் பக்தி சம்பாதிச்சுக்க முடியாதபடி, பகவானை அருளை பெற முடியாதபடி, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, மனசுல சாந்தி இல்லாதபடி பண்றதே இந்த கர்வம் தானே. நான் பெரிய செல்வந்தன், நான் பெரிய உயர்ந்த குலத்துல பிறந்த பிராமணன், சிறந்த உயர்ந்த குலத்துல பிறந்தவன், நான் பெரிய பண்டிதன், பெரிய கற்றவன், நான் பெரிய புகழ்மிக்கவன், நான் என்னுடைய அந்தஸ்து என்ன அப்படின்ற கர்வங்கள் தான். பலவிதமான கர்வங்களால கெடுக்கப்பட்ட புத்தியுடையவர்களுக்கு பகவானே வந்து சிக்ஷை கொடுத்து திருத்தினால் ஒழிய தானே திருந்த மாட்டான், தன் தாய் தந்தர்களாலும் அவன் திருந்த மாட்டான். அதனால செல்வம், குடிப்பிறப்பு, வலிமை திறன் ஆகியவற்றால் மதியிழந்து செருக்கி குருடர்களானோம். தாங்களும் அவற்றை எங்களிடமிருந்து பறித்து கொண்டு, எல்லா செலுத்தையும் பறித்து கொண்டு அதன் வாயிலாக எங்கள் கண்களை திறந்தீர்கள், எங்களுக்கு ஞானக்கண்ணை கொடுத்தீர்கள். அசுரர்களான எங்களுக்கு தாங்கள் செய்துள்ள உதவியை எவ்வாறு புகழ்வது? எல்லா சொத்தையும் புடுங்கிட்டான் பகவானு. இப்ப வந்து இந்த புடுங்கந்த புகழ்தான் யாரு? பலி சக்கரவர்த்தி. இது மாதிரி கருணை யார் காட்ட முடியும்? உங்களை எப்படி புகழ்றது அப்படின்றார் பலி சக்கரவர்த்தி. ஏன்னா அவன் உண்மையை உணர்ந்து தத்துவத்தை உணர்ந்தவன், விஷயம் தெரிஞ்சவன். இந்திரன் போல சொற்குலம் கிடைச்சா போதும்னு பகவானை வழிபடுறது கிடையாது. இவன் ஆத்மார்த்தமா பகவானை வழிபடுறவன். அதனால அவங்க அறிவு உண்டு, விவேகம் உண்டு. அதனால விவேகத்தினால புரிஞ்சுண்டு பகவானை புகழ்கிறான். குசேலர் எப்படி துவாரைக்கு போய் கிருஷ்ணனத்துல போய் எதுவும் வாங்காம வந்தாராம். வரும்போது பகவான் என் மேல கருணை அதிகம், கொஞ்ச தனம் கொடுத்தாலும் பகவானை நான் மறந்துடும்ன்றதுக்காக பகவான் கொஞ்ச தனம் கூட, கிஞ்சித் தனம் கூட கொடுக்காம அனுப்பிச்சிட்டான் பத்தியா அப்படின்னு சொல்றாரு இல்லையா குசேலர். அது போல பகவான் ஏழ்மையிலையும் பகவானை புகழ்வார்கள் பாகவதர்கள். ஏன்னா அதுவும் ஒரு நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு. அதான் பலி சக்கரவர்த்தி மொத்தத்தையும் புடுங்க நான் பகவானை புகழ்கிறான். உங்களை மாதிரி கருணாத்மா யாரு? கம்பா தயாலும் சரணம் பஜயம்னு சொல்ற மாதிரி உன்னை விட தயாளம் குணம் படைத்தவர் யார்? அதான் சொல்றார், அசுரர்களான எங்களுக்கு தாங்கள் செய்துள்ள உதவியை எவ்வாறு புகழ்வது? அஷ்டாங்க யோக விற்பனர்களான பக்த யோகிகள் வேறு சிந்தனையின்றி தங்களையே நினைத்து எந்த ஒரு உயர்ந்த சித்தியை பெறுகின்றனரோ அந்த உயர்ந்த பிறர்க்கு அறிய பெரும் பேற்றை தங்களிடம் பகைமை கொண்டதன் மூலம் எத்தனையோ அசுரர்கள் பெற்று பகைமை கொண்டே நான் துவேஷ பக்தி பண்ணி எத்தனையோ பேர் அடைஞ்சிருக்காங்க பகவானை. அப்படிப்பட்ட யோகிகளும் அஷ்டாங்க யோகிகளால் அடைய முடியாத பகவானை விரோதம் பாராட்டியே பகவானத்துல சண்டை போட்டு எத்தனை பேர் உயிரை விட்டு பகவானை அடைஞ்சிருக்காங்க. விரோத பாவத்தினாலே பகவான் மனசை பதிச்சு அடைந்திருக்கார்கள். அப்படிப்பட்ட அசுரர்கள் பெற்றுள்ளனரே, அது விந்தையாக இல்லை? இவ்வாறான பெருமையும் திருவிளையாடலும் கொண்ட தாங்கள் கண்களுக்கு புலனாகாதவாறு எதிர்மறையாக அருள் புரிவதன் வாயிலாக குருவாக விளங்கும் தாங்கள், நீங்கள் குரு அல்லவா எங்களுக்கு பாடம் கற்பிச்சு எங்களை போட்டுக்கிறீங்க.
வருண பாசத்தினால் என்னை கட்டி தண்டனை தருகிறீர்கள். ஆகவே இதனால் எனக்கு வெட்கமோ துன்பமோ எதுவுமே இல்லை. ஒரு அப்பா அடிக்கிறது பிள்ளைக்கு கௌரவ குறைச்சல் கிடையாது. அப்பா தானே வச்சாரு, அது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினைப்பாரு. அது மாதிரி பகவானால் தண்டிக்கப்படுறது சந்தோஷமா பலி சக்கரவர்த்தி. அதான் சொல்றாரு, இவ்வாறான பெருமை திருவிளையாடும் கொண்ட தாங்கள் கண்களுக்கு புலனாகாதவாறு எதிர்மறையாக அருள் புரியுற என்னை தண்டிச்சு அருள் புரியுற. அப்படி என்ன ஆசீர்வாதம் பண்ணி அருள் புரியல, தண்டிச்சு அருள் புரியுறீங்க. இதுதான் எதிர்மறையாக இருந்து அருள் புரியுறது. எதிர்மறையாக அருள் புரிவதன் வாயிலாக குருவாக விளங்கும் தாங்கள். குரு எப்படி சிஷ்யனை கண்டிச்சு திருத்துறாரோ அது மாதிரி குருவாக விளங்கும் தாங்கள் வருண பாசத்தினால் என்னை கட்டி தண்டனை தருகிறது. ஆகவே இதனால் எனக்கு வெட்கமோ துன்பமோ எதுவுமே இல்லை. எம்பெருமானே, தங்களுடைய பக்தர்களில் முதல்வராக எண்ணப்படும் பிரகலாதன் பக்த சக்கரவர்த்தி என்னும் எனது தாத்தா, அவரது புகழ உலகெங்கும் பரவியது. சான்றோருக்கும் சான்றோன் என புகழப்படுபவர். அவரது தந்தையான இரணிகசிபு தங்களிடம் கொண்ட பகைமையால் என் தாத்தாவுக்கு பல பல துன்பங்களை தந்தார். இருந்தும் எனது தாத்தா தங்களையே அடைக்கலமாக பற்றி தனது வாழ்வை தங்களிடமே ஒப்புவித்திருந்தார். இவ்வுடல் நிலையற்றது, நீர்க்குமிழி போன்றது. என்றோ ஒரு நாள் இது நம்மை விட்டு தனித்துதான் போகப் போகிறது. ஆகவே இவ்வுடலால் தான் என்ன பயன்? நமது செல்வத்தை பறித்து கொள்ளவே உறவினர் என்ற பெயரோடு உலா வரும் கொள்ளைக்காரர்களால் தான் யாது பயன்? நம்ம உறவினர்கள்லாம் பள்ளங்கள்லாம் பசங்களாம் பார்த்தா பாக்கெட்ல அப்பா பாக்கெட்ல பணத்தை எடுத்து போயினே இருக்கும். ஒன்றும் கேட்க முடியாது, ஏன்னா நம்ம பசங்க தானே அப்படின்னு விட்டுருவோம். அது மாதிரி கொள்ளைக்காரர்கள் அவங்களாம் அது சொல்றாரு. உறவினர் என்ற பெயரோடு உலா வரும் கொள்ளைக்காரர்களால் தான் யாது பயன்? இந்த உறவினர் யாது பயன்? அல்லது இந்த செல்வத்தை பறித்து உறவினர் என்ற இந்த உடலால் தான் என்ன பயன்? நமது செல்வத்தை பறித்து கொள்ளவே உறவினர் என்ற பெயரோடு உலா வரும் கொள்ளைக்காரர்களால் தான் யாது பயன்? மனைவியினால் தான் என்ன பயன்? பிறப்பு இறப்பு என்கிற சம்சார சக்கரத்தில் நம்மை தள்ளப்படுத்துபவள் அவள் தானே, இந்த மனைவி தானே. என்றோ ஒரு நாள் இறக்கப் போகிற நாம் வீடு வாசல் என்று உறவு கொண்டாடிதான் என்ன பயன்? என்றோ ஒரு நாள் இறக்க போறோம். அப்ப இந்த வீடு வாசல் என்னுடையதுன்னு கொண்டாடு என்ன பயன்? இது உறவு கொண்டாடுறதா என்ன பயன்? இவற்றிலெல்லாம் பற்று வைத்து உழல்வதால் நம் வாழ்நாள் வீணில் கழிவதுதான் மிச்சம். சுகம் என்பது எல்லளவும் இல்லை. இவ்வளவு உண்மைகளையும் நன்கறிந்த எனது பாட்டனார் பிரகலாதன் உலகியல் பார்வையில் தனது உற்றார் உறவினர்களை அழித்தொழித்த பகைவன் தாங்கள் என்பதை உணர்ந்திருந்தும் எங்க அப்பா கொண்டவர் விஷ்ணு, இரணிகசிபு கொண்டவர் நரசிம்மர், அவர் போய் வழிபடலாமா அப்படின்னு நினைக்காம, ஆனா உண்மையை புரிந்து கொண்ட தத்துவத்தை உணர்ந்த பிரகலாதன் அதான் சொல்றார், உலகில் பார்வையில் உலக பிரகாரம் பார்த்தா தனது உற்றார் உறவினர்களை யாரு இரணிகசிபுலாம் கொன்றவர் யாரு? மகாவிஷ்ணு. தன் உறவின் தன்னுடைய அப்பா சித்தப்பாலாம் கொண்டவர். உலகில் பார்வையில பார்த்தா உற்றார் உறவினர்களையே அழித்தொழித்த பகைவன் தாங்கள் என்பதை உணர்ந்திருந்தும் தங்களது திருவடிகளையே சரணமாக பற்றினார். ஏன்னா ஒரு விஷயம் நீ மேலோட்டமா பார்க்கல, ஆழ்ந்த கருத்தை பார்க்கல. சரணமாக பற்றினார். ஏனெனில் அந்த திருவடி தாமரைகளே பயத்தை ஒழிப்பது, என்றென்றும் அழியாத நிலைத்து நிற்பது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உலகில் இன்பத்தில் பற்றற்றவர், ஆழ்ந்து அகன்ற அறிவு படைத்தவர், பெருமணம் கொண்ட வள்ளல், அடியார்களில் உத்தமமானவர். யாரு? பிரகலாதன். பிரகலாதனுடைய புகழை பாடுறாருங்க பலி சக்கரவர்த்தி. உலகியல் கண்களுக்கு தாங்கள் என் பகைவனே. அப்படி இருந்தும் பகவானை பார்த்து சொல்றான் பலி சக்கரவர்த்தி. இதெல்லாம் பகவானை பார்த்து சொல்லின்னு இருக்கான். இப்போ உலகியல் கண்களுக்கு தாங்கள் என் பகைவனே, அப்படி இருந்தும் தெய்வ செயலால் என் பூர்வ புண்ணியத்தால் விதி என்னை செல்வ செழிப்பில் இருந்து தனிமைப்படுத்தி தங்களிடம் கொண்டு சேர்த்துள்ளது. இதுவும் எனக்கு ஒரு வகையில் நன்மையே ஆனது. ஏனெனில் செல்வ செழிப்பினால் மனிதனது அறிவு மந்தமாகிறது. தன் வாழ்நாள் யமனது பிடியில் சிக்கியுள்ளதையும் அது நிலையற்றது என்பதையும் அவன் அறிவதில்லை. ஸ்ரீ சுகசாரி கூறுகிறார், குருகுல திலகமே பரிசுத்தே, இவ்வாறு பலி சொல்லி கொண்டிருக்கையில் உதயமாகும் சந்திரன் போல பகவானது பரம பக்தரான பிரகலாதன் அங்கு வந்து சேர்ந்தார். நம்ம பேரை பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா பிரகலாதன் அங்க வந்துட்டாராம். வந்து சேர்ந்தார். தன் காந்தியால் ஒளிர்பவரும், தாமரை மலர் போன்ற அகண்ட அழகிய திருக்கண்களை உடையவரும், முழந்தாள் வரை நீண்ட திருக்கைகளை உடையவரும், கார்மேகம் போன்று திருமேனி படைத்தவரும், இடுப்பில் பீதாம்பரம் தரித்தவரும், பார்த்தவர் மனம் கவரும் ஒளி பொருந்தியவருமான தன் பாட்டனாரை மகாபலி கண்டான். யாரு? பிரகலாதனை வர்ணிக்கிறாங்க. பிரகலாதன் மகாவிஷ்ணு வரை வர்ணிக்கிறான். அவருடைய மகாபலி சக்கரவர்த்தி வருணபாசம் கட்டப்பட்டு இருக்கிறவன் தலை கொஞ்சின்னு இருக்கிறான். அப்போ பிரகலாதனை பார்க்கறான். நமஸ்காரம் பண்ண முடியாம தலையினால வணங்குறான்.
ஏன்னா கை பின்னாடி கட்டி போட்டிருக்கு. அதனால தன் பாட்டனாரை மகாபலி கண்டான். பலி இப்பொழுது வருண பாசத்தினால் கட்டப்பட்டிருப்பதால் தன் பாட்டனார் பிரகலாதன் நேரில் வந்துள்ள போதிலும் அவருக்கு அர்க்கிய பாத்தியம் ஆசமணியும் முதலிய உபச்சாரங்கள் தந்து பூஜைகள் புரிய முடியவில்லை. அவரை கண்ட மகிழ்ச்சியில் கண்கள் கலங்கி ஆனந்த கண்ணீர் பெருக்கின. தான் கொண்ட அகங்காரமான பெருங்குற்றத்தை நினைத்து வெட்கி நிமிர்ந்த தலை குனிய வணங்கினான். தலையினால் வணங்கினான். தன்னுடைய பெருங்குற்றத்தை நினைச்சு தன் அகங்காரமா இருந்துட்டு நேயத்தினால் அப்படின்ட்டு. அப்பொழுது பிரகலாதனும் சுனந்த நந்தன் முதலிய பார்ஷதர்கள் சுற்றி நின்று பணிவிடை செய்ய சாதுக்களை வாழ்விக்கும் பக்த வத்சலனான பகவான் ஸ்ரீ வாமனமூர்த்தி அங்கு வீற்றிருப்பது கண்டு உடல் மயிர்கூச்சி எறிய கண்களில் நீர் மல்க மகிழ்ச்சியில் இதயம் பொங்க வணங்கிய தலையோடு பகவானது அருகில் சென்று தரையில் பட விழுந்து சாஷ்டாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணாராம் பிரகலாதன் வாமனரை பார்த்து. பிரகலாதன் கூறுகிறார், எம்பிரானே, செல்வ செழுமை நிறைந்த இந்த இந்திர பதவியை பலிக்கு தந்தது நீங்க தான் முதல்ல. அதே பலி சக்கரவர்த்திக்கு முன்னாடி ஆரம்பத்துல இந்திரனுடைய பதவி தந்தது நீங்க தான். இப்ப புடுங்கந்தான் நீங்க தான். இப்பொழுது அதை பறித்து கொண்டவரும் தாங்களே. அருளுவது எத்துணை அழகோ அத்துணை அழகேதான் பறிப்பதுவும். ஆன்மாவையே அடிமைப்படுத்தும் இளவரசு செல்வத்திலிருந்து நழுவச் செய்து பலியை காத்தீர்களே, அதன் மூலம் அவனுக்கு தாங்கள் ஒப்பற்ற திருவருள் புரிந்துள்ளதாகவே நான் நினைக்கிறேன். செல்வ செழுமைகள் தலையுண்டு அறிஞனும் மயங்குகிறான். அவ்வாறான செல்வ செழுமையில் இருக்கும் போது தனக்கு புகலிடமான இறைவனை உள்ளபடி உணர்பவன் யார்? அந்த ஆத்ம தத்துவமாகிய இறைவனை உள்ளபடி உணர்பவன் யார்? மயக்கம் தரும் அந்த செல்வ செழுமையை பறித்து கொண்டு பெருத்த உபகாரத்தை செய்தவர் தாங்கள். அகில உலகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவர், அனைவர் உள்ளத்திலும் சாட்சியாக வீற்றிருப்பவர் அந்த ஸ்ரீமன் நாராயணனான தங்களை நான் வணங்குகிறேன். ஸ்ரீ சுகாச்சாரியர் கூறுகிறார், மன்னனே பரிசுத்தே, வணங்கி எழுந்து கைகூப்பி நிற்கும் அந்த பிரகலாதன் பார்த்து கொண்டிருக்கும் போதே பிரம்மதேவர் வாமன பகவானிடம் கூறலானார். இதற்கிடையில் மகாபலியின் மனைவியான கற்பரசி விந்தியாவளி தனது கணவர் கட்டுண்டிருப்பதைக் கண்டு பயந்து நடுங்கி பகவான் வாமனரின் திருவடிகளில் வணங்கி இரு கைகளையும் கூப்பி தரைய நோக்க தலை குனிஞ்சுட்டு பேசலாம். பகவானே வந்தாலும் ஒரு புருஷன் தானே அப்படின்னு தலை குனிஞ்சுட்டு பேசலாம். யாரு? விந்தியாவளி. அவர்களோட மகாபதிவிரத தரையை நோக்கி கூறினார். விந்தியாவளி கூறுகிறாள், எம்பெருமானே, தாங்கள் திருவிளையாடல் புரியவே இம்மூ உலகங்களையும் படைத்துள்ளீர்கள். தாங்கள் திருவிளையாடல் புரியவே இந்த 3 உலகங்களையும் படைத்துள்ளீர்கள். ஆனால் தீய புத்தியுடைய மக்கள் தங்களையே இவ்வுலகிற்கு தலைவர்கள் என சொந்தம் கொண்டாடுகிறார்கள். தாங்களே இவ்வுலகினை படைத்து காத்து ஒடுக்குகிறவராக இருக்கையில் தங்களது மாயையால் மயங்கி தம்மையே உலகினை படைத்த பேராளன் என்ற பொய்யான நினைப்பு கொண்ட வெட்கமற்ற மனிதன் தங்களுக்கு எதைத்தான் அர்ப்பணிக்க முடியும்? நீங்க படைச்ச உலகம் உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாரு பரிசகரத்தி, இது என்னுடையது அப்படின்னு எப்படி கொண்டாட முடியும்? முடியாது. அதான் உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணதுன்றது ஒண்ணுமே கிடையாது. வலிசகத்தை தானம் பண்ண என்ன தானம் பண்ண? உங்க பொருளை உங்களுக்கு கொடுத்து தானம் ஆயிடுமா அப்படின்றதா வித்யாவளி சுருக்குமா? நீங்க தானே படைச்சிங்க இந்த உலகமே. இந்த உலகத்துக்கு அதிபதினு கொஞ்ச நாள் பலிசகவதி இருந்ததுனால அது பெரிய பலிசகவதி எஜமானன் ஆயிடுவாரா? நீங்க தானே உண்மையான எஜமானன் அப்படின்ற வித்யாவளி. அதான் இங்க சொல்ற. அது மாயால மயங்கிதான் என்னுடையது அப்படின்றது சொல்றாங்களே தவிர மாயால புத்தி மயங்கி போய் அப்படி பேசுறாங்க அறிவு இல்லாம. ஆனா உண்மை தெரிஞ்சவங்க பகவானுடைய சொத்து இதெல்லாம் எல்லாமே இந்த உலகங்கள் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. தங்களுடைய நிலபலங்கள் எல்லாமே பகவானால் படைக்கப்பட்டு பகவானால் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதை போய் என்னுடையது நான் ஏதோ பெருசா தானம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு விந்தியாவளிங்க சொல்றா. அவர் என்ன பெருசா தானம் பண்ணிட்டார்? உங்க பொருள் உங்களுக்கு கொடுத்தாரு, அவள் தான். பிரம்மதேவர் கூறுகிறார். உடனே விந்தியாவளி பிரார்த்தனை பண்ணி முடிஞ்ச உடனே பிரம்மதேவர் வரார். பிரம்மதேவர் கூறுகிறார், சுவாமி, அந்த பலி சக்கரவர்த்தி 3வது அடி தன் சிரசை கொடுத்துருக்கான். தலையில காலை வச்சு அவனை நிக்கிரகம் பண்ணிட்டாதீங்க. நிக்கிரகம் பண்ண வரல பிரம்மதேவரே, நான் அனுக்கிரகம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பின்னாடி சொல்ல போறார் பகவான். பிரம்மதேவர் கூறுகிறார், அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து காத்துரிடும் எம்பெருமானே, தேவனுக்கெல்லாம் தேவனே, ஜகத்து சொரூபனே, தனது என்ற அனைத்தையும் தங்களுக்கு தாரை வார்த்தளித்த இந்த மகாபலியா கட்டி போடுவது இது தர்மம் அல்ல. இவனை கட்டுகளை தகர்த்து விட்டு விடுங்கள், கட்டுகளை அழுத்து விட்டு விடுங்கள் அப்படின்னு பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்றார். இவன் தனது உடைமையை
இவன் தனது உடமையான அனைத்து உலகங்களையும் தங்களுக்கு அர்ப்பணித்து விட்டான். தனது புண்ணிய கர்மங்களால் பெற்ற சொர்க்காதி உலகங்களையும் தானமாக தந்து விட்டான். தனது என்ற அனைத்தையும் தன் ஆன்மாவையும் கூட தங்களுக்கென அர்ப்பணித்து விட்டானே. இவ்வளவு செய்தும் அவனது புத்தி கலங்கவில்லை. தனது உறுதியையும் தளரவிடவில்லை. பகவானே, ஒரு மனிதன் நல்லெண்ணத்துடன் பூஜைகள் புரிவதில் ஏழ்மையை காட்டாமல் நன்னீர் கொண்டு அர்க்கியம் பாத்தியம் முதலன் அடித்து அருகம்புல் கொண்டாவது பக்தியோடு இறை எண்ணத்துடன் பூஜையில் புரிவானாயின் அவனும் உயர்ந்த கதியான முக்தியை அடைகிறான். அப்படி இருக்க ஒரு அருகம்புல் உனக்கு கொடுத்தாலே நீ சந்தோஷம் அடைஞ்சு நீ மோட்சத்தை கொடுக்குறீங்க. அதுபோது பலிச்சக்கரவர்த்தி 3 லோகத்தையும் தானம் பண்ணி தன்னையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கானே, அவனை போய் நீங்க வதம் பண்ணலாமா? வர்ண பசங்க கட்டி போடலாமா? அவனை 3வது அடி தலையில காலை வச்சு அவனை அழுத்தி அவனை வதம் பண்ணலாமா? நிக்கிரகம் பண்ணிடாதீங்க. அதுவும் பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்றார். இந்த மகாபலி மனமகிழ்ச்சியோடும் நிலையான உறுதியோடும் 3 உலகங்களையும் தங்களுக்கு தானமாக அர்ப்பணித்துள்ளானே. அதனால் பரம பாகவதனான இவன் எவ்வாறு துன்பம் உறலாம்? பகவான் கூறுகிறார், பிரம்மதேவரே, நான் யாருக்கு அருள் புரிய விரும்புகிறேனோ அவனது சொத்துக்களை முதலில் அபகரித்து விடுவேன். ஏனெனில் அந்த செல்வ செருக்கினால் தானே மனிதன் மதம் கொண்டு செருக்கடைந்து என்னையும் உலக மக்களையும் அவமதிக்க தொடங்குகிறான். இந்த ஜீவன் தனது கர்மங்களுக்கு ஆட்பட்டு கலங்கி அடிமையாகி பல பல பிறவிகள் பிறந்து சுழல்கிறான். இந்த ஜீவனானவன் எவ்வளவு நாள் தான் இப்படி அஜ்ஞானத்திலேயே கொண்டு போவான். கர்வம் திமிரு பிடிச்சுன்னு பண செல்வ செருக்கள் இருந்தது, மறுபடியும் பிறப்பு இறப்பு பிறப்பு. அவன் எப்பதான் திறந்தது? அப்ப நான் அனுகிரகம் பண்றதுக்கு நான் தானே வந்தாகணும். இப்படியே கர்வத்தோட இருந்துட்டான்னா அப்படியே விட்டுடலாமா? அவன் கர்வத்தை போக்கி அவனை திருத்தி நல்வழிப்படுத்துவது தான் என்னுடைய வேலையை. அதனால நான் நிக்கிரகம் பண்ண வரல, அவனுக்கு அனுகிரகம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்றார். நான் யாருக்கு அருள் புரிய விரும்புகிறேனோ அவன் கர்வத்தை போகணும்னா அவன் செத்தெல்லாம் மொத்தம் அபகரிச்சு நடுவில் நிக்க வைப்பேன். அது மூலமா அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். அவனுக்கு புத்தி தெரிந்தணும். புத்தி தெரிந்துட்டு ஆபகமா நான் அனுகிரகம் பண்ணுவேன். அவன் சொத்துக்களை முதலில் அபகரித்து விடுவேன். ஏனெனில் அந்த செல்வ செருக்கினால் தானே மனிதன் மதம் கொண்டு செருக்கடைந்து என்னையும் உலக மக்களையும் அவமதிக்க தொடங்குகிறான். இந்த ஜீவன் தனது கர்மங்களுக்கு ஆட்பட்டு கலங்கி அடிமையாகி பல பல பிறவிகளில் பிறந்து சுழல்கிறான். பின் ஏதோ ஒரு சமயம் எனது அருளால் மனித பிறவியை அடைகிறான். இந்த மனித பிறவி பெற்றும் நற்கூடை பிறப்பு, நல்ல செயல், இளமை, அழகு, சிறந்த கல்வி, தலைமை பதவி, பெருஞ்செல்வம் ஆகியன நிறைந்து அவற்றால் அவன் செருக்கடையாமல் இருப்பானே. ஆனால் இவைகள்லாம் பெற்றிருந்த பணக்காரனா இருக்கிறது தப்பு இல்லை, உயர்ந்த குலத்தில் பிறகு தப்பு இல்லை, பெரிய பாண்டித்தனா இருக்கிறது தப்பு இல்லை. அவைகளுக்கு கர்வம் இருக்கு பார், அதான் தப்பு. அது இல்லாம இருந்தா அது என்னுடைய அனுகிரகம் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற பகவான் இங்க சொல்றாரு. பெருஞ்செல்வம் ஆகிய நிறைந்து அவற்றால் அவன் செருக்கடையாமல் இருப்பானே, ஆனால் அதுதான் எனது அருள் என்று கொள்வாயாக. நற்கூடி பிறப்பு, அழகு, நல்ல கல்வி, பெருஞ்செல்வம் முதலியனவே மனிதனுக்கு செருக்கையும் மதர்ப்பையும் தோற்றுவிக்கின்றன. நற்கூடி பிறப்பு, தன்னுடைய அழகு, நல்ல கல்வி, பெருஞ்செல்வம் முதலியனவே மனிதனுக்கு செருக்கையும் மதத்தையும் தோற்றுவிக்கின்றன. அதனால் அவன் அவனது மேன்மைக்கான சகல சாதனைகளிலிருந்து வஞ்சிக்கப்படுகிறான். அவன் மேன்மைகள்லாம் இழந்துடுறான். அவன் நல்ல குணங்கள்லாம் இழந்துடுறான். பகவானுடைய அருளை பெற முடியாம போயிடுறான். அவன் பிரார்த்தனை பண்ணது நடக்காது. கர்வமாக பிரார்த்தனை பண்ணா பகவான் ஏற்றுக்க மாட்டான். இறைவனுடைய அருள் பெற முடியாம போயிடுது. அதான் இங்க சொல்றேன். வஞ்சிக்கப்படுகிறான். ஆனால் என்னையே பக்தியோடு சரணம் பற்றியவன் இவற்றை கண்டு மயங்கி ஏமாற மாட்டான். மற்றவர்களே மயங்கி கெடுவார்கள். தானவர்கள், தைத்தியர்கள் ஆகிய 2 வம்சங்களுக்கும் இவனே ஒப்பற்ற தலைவன், முன்னேறியவன், அவர்களது புகழை நானிலம் பரவ செய்பவன். வெற்றி என்ன இப்படி புகழுதீங்க டக்குன்னு பலிச்சக்கரவர்த்தின்னு பார்த்தா, ஆமா இவ்வளவு புகழுக்கும் இவன் தகுதியானவன் தான். எந்த நிலையில மனசு கலங்களை பாருங்க, சத்தியத்தை விடலை பாரு. ஏன்னா தானவர் தைத்தர்களுக்குள்ள இவன் திலகமா பிரகாசிப்பான். இவன் தான் ஒளியா இருப்பான் இந்த பலிச்சக்கரவர்த்தி. தானவ தைத்த ஆகிய 2 வம்சங்களுக்கு இவனே ஒப்பற்ற தலைவன், முன்னேறியவன், பக்குவம் அடைஞ்சவன், அவரது புகழை நாளிலம் பரவ செய்பவன். அந்த தைத்திய குலத்துல பிறந்ததுனால அந்த தைத்திய குலமே பவித்திரமாயிடுச்சான். யார்? பலிச்சக்கரவர்த்தி வந்தால. நானிலம் பரவ செய்பவன், வெற்றி கொள்ள இயலாத எனது மாயையும் இவன் வெற்றி கொண்டு விட்டான். ஜெயிக்க முடியாத இந்த மாயை ஜெயிச்சிட்டானே இவன். சத்தியத்திலிருந்து நடுவுல பாருங்க. இவ்வளவு துன்பங்களுக்கு ஆட்பட்டும் இவன் கலங்கவில்லையே. கொஞ்சம் துன்பம் வந்தா கூட நம்ம அப்படியே சலிச்சு போயிடும், உடனே கண்ணில் கண்ணீர் விட்டுறோம், அப்படியே மனசு ஒடிஞ்சு போயிடும். ஆனா எல்லா சொத்தையும் இழந்து கூட திடமா சந்தோஷமா, பகவானே நீ கருணா கிருபாலு, நீ தண்டை எனக்கு சிக்ஷை பண்ணி என்னை திருத்துற, நீ அல்லவா கருணா, நீ அல்லவா என் குரு, நீ அல்லவா என் ஆச்சாரியன், நீ அல்லவா என் தெய்வம்
அப்படின்னு பகவானை புகழறான்னு சொன்னா வர்ணபாசம் கட்டப்பட்ட நிலையில. இதுதான் உண்மையான பக்தி. கொஞ்சம் பகவான் நம்மளுக்கு சோதிச்சிட்டான்னா உடனே பகவானே திட்டுவோம், நீ என்ன பெருசா எனக்கு செய்துட்ட, உன்னை அவ்வளோ நாமா சொன்ன, அவ்வளோ கீர்த்தனம் பண்ண, அவ்வளோ பூஜைகள் பண்ண, எனக்கு கைவிட்டி அப்படின்னு பகவானை குறை சொல்லுவோம் இல்லையா. ஆனா பலி சக்கரவர்த்தி எல்லாத்தையும் பிடிக்கிட்ட பிறகு கூட என்ன சொல்றேன்னா, நீ கிருபாலு அல்லவா, நீ என் குருநாதன் அல்லவா, நீ கருணாமூர்த்தி அல்லவா அப்படின்னு புகழலாம். அப்பா அம்மாவை விட உயர்ந்தவனா சொல்றான். அப்பா அம்மா குருநாதன் எல்லாரோட நீ அதிக கிருபாலு அப்படின்னு. அதனால இங்க சொல்றாரு, பகவான் ஜெயிக்க முடியாத என் மாயை ஜெயிச்சுட்டான், இவன் மாயை ஜெயிச்சிட்டான். இதானே என் மாயை, இந்த ஏழ்மை கஷ்டம் துன்பங்கள் மொத்தத்தையும் அபகரிக்குது கஷ்ட நிலையில, இதான மாயை, இதுதான் நம்மளை துன்பப்படுத்துது இந்த மாயை தானே. அதுல கலங்கல பாரு, அப்ப மாயை ஜெயிச்சிட்டான். மனசு கலங்காம சந்தோஷமா இருக்கான், தைரியமா இருக்கான் பாரு, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்ட்டு துணிஞ்சிருக்கான் பாரு. இவன் தான் மாயை ஜெயிச்சிட்டான் பலி சக்கரவர்த்தி. இந்த ஏழ்மை தானே மாயை, பண கஷ்டம் தானே மாயை, துன்பங்கள் தானே மாயை, எல்லாரும் கைவிடப்பட்ட நிலை தானே மாயை, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை தானே மாயை. அசுரால் கைவிடப்பட்டான், ஏழ்மையில தன்னை கட்டி போட்ட மாதிரி இருக்கிறது, எனக்கு எதையும் நவறு முடியல அப்படின்னு சொல்றான். அப்ப கட்டி போட்டுப்பட்டது நரகத்துல போயிடுவோம் அப்படின்ற பயத்தை உண்டாகுனா, பயங்கள் எதிர்த்து நாளைக்கு என்ன நடக்குமோன்ற பயம், அதுவும் நரகம் தானே. நரகம் போன்ற துக்கங்கள்லாம் பயம், இவைகளால கலங்காம இருக்கிறான் பத்தியா பலி சக்கரவர்த்தி. ஒரே டைம்ல எல்லா துன்பங்களும் வருது அவனுக்கு. அசுலா கைவிடப்பட்டான், குருவால சபிக்கப்பட்டான், பகவானால் மொத்தம் புடுங்கப்பட்டான், அப்ப வருட பசங்கள கட்டப்பட்டான், எல்லாமே ஒரே டைம்ல நடக்கும்போது அப்ப நடுநடிக்கிடுவாங்க இல்லையா. ஆனா கலங்கலையா, நரகத்துல தள்ளிட்டு போறேன் அப்படின்னு பயமுத்துறாரு, அதுக்கும் கலங்கல. மூன்றாவது அடி மண் என் சிரசை ஆழ்ந்து கொள், சலிக்க அந்த புத்தி பலி சக்கரவர்த்தி நினைச்சாதான் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஆத்ம நிவேதம், தன்னையே பகவான் அர்ப்பணம் பண்ணிட்டான். நீ கிருபாலு அப்படின்றான். கிருபாலு யார் சொல்லுவாங்க இந்த மாதிரி வார்த்தை? இந்த இவ்வளவு துன்பங்களுக்கு ஆட்பட்டும் அவன் கலங்கவில்லையே. பகைவனான நான் இவனது செல்வத்தை அபகரித்தேன் சொல்றாரு பாரு லைன் தான். என்னன்னா இவர் பண்ண மொத்த குற்றத்தையும் டிக்ளேர் பண்றாரு, எல்லாத்தையும் சொல்றாரு. வஞ்சகன், கபட நாடக சூத்திரதாரி, அத சொல்றேன், நான் பண்ண கபடத்தெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்ட்டு பிரம்மதேவர் சொல்றாரு. அப்பா புல்லடத்துல சொல்றாரு, பிரம்மதேவத்துல நாராயணன் சொல்றாரு, அப்பா உங்க அப்பா மகா கபட நாடக சூத்திரதாரிப்பா, பாரு நான் கபடத்தனம் பண்ணன்றது பிள்ளைகளை சொல்றாரு பகவான். பகைவனான நான் இவன் செல்வத்தை அபகரித்தேன், வஞ்சகனாக வந்து நம்ம யாசம் கேட்கற மாதிரி மொத்தத்தை அபகரிச்சேன். நான் பகைவன் தானே, அப்போ இவனுக்கு தேவர்களுக்கு சாயத்தை கொடுத்து வந்த பகைவன் தானே, ஆனா இவனுக்கு கொடுத்தானே இவன் எதிரி என்று தெரிஞ்சான். பகைவனான நான் இவனது செல்வத்தை அபகரித்தேன், அரசு பதவியிலிருந்து நழுவச் செய்தேன், அவனை கட்டினேன் வர்ண பசங்களால, பல துன்பங்களை அளித்தேன். அதனால் அவனது உற்றார் உணர்வுகள் அவனை விட்டு விலகினர், உற்றார் உணர்வுகளும் விட்டு விலகி போயிட்டாங்க. இனிமேல் பலி சக்கரத்தில் ஆக வேண்டியது ஒண்ணுமே இல்லை, அவனே சக்தி அற்று கிடக்குறான் அப்படின்ட்டு அசுரெல்லாம் விட்டு ஓட்டாங்க, எல்லாம் ஓட்டாங்க. உற்றார் உணர்வுகள் அவனை விட்டு விலகினர். குருவான சுக்கராச்சாரியார் இவனை பலவாறாக இழித்துரைத்து சாபம் அளித்தார். பலவிதமா திட்டப்பட்டான் இவன், குருவால சபிக்கப்பட்டான், குருவும் கைவிட்டாச்சு. இப்ப என்ன நிலைன்னா பகவான் ஒருத்தம் தான், அந்த சத்தியம் தான் காப்பாத்துச்சு. சாபம் அளித்தார். இத்தனை துன்பங்களையும் அனுபவித்து உறுதியான கொள்கை படைத்த இவன் தன் சத்தியத்தை கைவிடவில்லை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி அறநெறிகளை இவனுக்கு எடுத்துரைத்தேன். எப்படி? சுக்கராச்சாரியர் மூலமாக கபட தர்மங்களை சொல்லி பொய் சொன்னா தப்பு இல்லைன்னு பல விதமா எடுத்துரைத்தேன். அவங்க சொன்னது யாருன்னா அதான் உசனா. யாருன்னா புரோகிதருக்குள்ள நான் சுக்கராச்சாரியரா இருக்கிறேன் அப்படின்ட்டு பகவானுக்கு விபூதி யோகத்துல பகவான் சொல்றார். சுக்கராச்சாரியரும் பகவான் தான் இருக்கிறாராம். அப்ப சுக்கராச்சாரியர் வந்து கபட தர்மங்களை சொன்னது யாருன்னா பகவான் தானா சொல்றார். இவனுக்கு கபட தர்மங்களை எடுத்துரைத்தேன், ஆனா அந்த கபட தர்மங்கள்ல மனசு மயங்கலை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் பாரு. சத்தியம்னா சத்தியம் தான். விளையாட்டு கூட நான் போய் சொல்ல மாட்டேன், விளையாட்டு கூட நானே போய் சொல்ல மாட்டேன், சொன்னதுதான் அதை காப்பாற்றுவேன் அப்படின்னு தான் பாரு. அதான் பலி சக்கரவர்த்தி. அதுதான் இங்க சொல்றாரு. அறநெறிகளை இவனுக்கு எடுத்துரைத்தேன். என்னது? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி கொடுத்த. ஆமா, இப்ப இல்லைன்ட்ட பொய் சொன்ன தப்பு இல்லை அப்படின்றதுனால உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசு. கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, ஆனா கொடுக்குறேன்னு போய் சொல்லிட்டேன், சரி விடு, ஆனா கொடுக்கல, உனக்கு இல்லப்பா, வாக்களிச்சது நான் இல்லை, நான் மறுத்துட்டேன், ஆமா நான் போய் சொல்லிட்டேன், என்ன பண்ண போறேன், ஓ நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஒண்ணும் பண்ணிட முடியாது, பகவானே நினைச்சாலும். ஆனா அப்படி செயலை பத்தியா
அப்படி கபட தர்மங்களை போய் சொன்னா தப்பு இல்லைன்ட்டு குருவே சொல்லி அனுமதிக்கிறாரு. அப்ப சேர்த்துக்கலாமே, செய்ய மாட்டான் பலி சக்கரவர்த்தி. ஏன்னா பிரகலாதன் இருப்பார். அப்படியாப்பட்ட பாகவதன், பரம பாகவதன், மகாபலி சக்கரவர்த்தி, மகாத்மா. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி அறநெறிகளை இவனுக்கு எடுத்துரைத்தேன். இருப்பினும் சத்தியத்தை தனது உயிராக போற்றும் இவன் தன் அறக்கொள்கையை தர்மத்தை விடவில்லை. ஆகவே பெருந்தேவர்களாலும் அதனால இப்படியாப்பட்ட ஒரு மகாத்மா நான் எதிர்பார்த்தேன். இப்படியாப்பட்ட ஒரு பக்தன் கிடைச்சா போதும் எனக்கு. அவ்வளவு குச்சி உளுந்துருமா பகவானுக்கு. இப்படியாப்பட்ட ஒருத்தன் கிடைக்கலையே தான் நான் ஏகி நின்றேன். அது அசுரகுலத்துல போய் கிடைப்பானா? மாணிக்கம் எங்க இருந்தா குப்பையில இருக்குது மானியம். அதுக்காக விட்டுற முடியுமா? அந்த குப்பையில இருக்கிற மானியத்தை எடுத்து கழுவி நம்ம சுத்தமாச்சும் இல்லையா அந்த மாணிக்க வசதியாச்சு. அப்படிப்பட்ட அசுரகுலத்துல ஒரு பாகவதன் பிரகலாதன் பலிசகத்தி கட்சானா பகவான் லட்டு. அவங்களுக்காக ஒவ்வொரு அவதாரம், பிரகலாதுக்காக ஒரு நரசிம்ம அவதாரம், வாமன பலிசகத்துக்காக ஒரு வாமன திரிவிக்ரம அவதாரம் பகவான் எடுப்பானான். இவர்ல இந்த ரத்னங்களை பொறுத்து தான் பகவான் வந்தான் வைகுண்டத்திலிருந்து இறங்கி. இந்த ரத்னங்கள் எனக்கு வேணும்னு இவன் தன் சொத்தாயிட்டான் இப்போ பலி சக்கரவர்த்தி. அதான் சொல்றாரு. ஆகவே பெருந்தேவர் அதனால் என்ன பண்ண போறேன், இவனுக்கு எப்படி கொடுக்க போறேன்னா, பெருந்தேவர்களாலும் பிறர்க்கரிய பெரும் பதவியை இவனுக்கு நான் அருளியுள்ளேன். என்னையே சரணம் பற்றிய பரம பக்தனான இவன் சாவர்ணி மன்வந்தரத்தில் இந்திரனாக விளங்கப் போகிறான். அதுவரை விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட சுதலலோகத்தில் இவன் வசிக்கப் போகிறான். அங்கு வசிப்பவர்கள் எனது கருணா கடாட்சத்தால் நோயற்ற உடல், கவலையற்ற மனம், களைப்பின்மை, சோம்பலின்மை, உட்பகைவர்கள், வெளிப்பகைவர்கள் மற்றும் வேறு எவ்விதமான தொல்லைகளும் இன்றி இன்பமாக வாழ்வார்கள். இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தத்துல மோட்சம் அப்படி சொல்லிட்டு போயேன். அவனுக்கு இந்த மனக்கவலை இல்லையா, உடல் கவலை இல்லையா, துன்பங்கள் இல்லையா, எதுவுமே இல்லையா, எதுல எதுவுமே இல்லை. அதுதான் அப்படின்னா நான் மொத்தத்துல இவ்வளவு சொல்றேன். இவ்வளவு இடர்கள் இல்லாத இடம் என்னன்னா வைகுண்டம் ஒண்ணுதான். அந்த வைகுண்ட அனுபவத்தை அங்க வைகுண்டத்தை எதுனா சுதலலோகத்துல வைகுண்டத்தை கொண்டு போய் அங்க வச்சிடறான். ஏன்னா பலி சக்கரவர்த்திக்காக அங்க பகவான் கை கட்டி வாய் பொத்தி மெய்காப்பாளனா வாசல்ல நிக்க போறான். அங்க எஜமானன் யாருன்னா பலி சக்கரவர்த்தி தான். பகவான் காவலன் தான். ஆனா சொத்தை பாதுகாக்கிறான். பலி சக்கரவர்த்தி அந்த சொத்தை கொடுத்துட்டான்ல. இப்ப யார் ஏமாந்தது? பகவானா பலி சக்கரவர்த்தியா? ஏமாத்துற மாதிரி பகவான் ஏமாத்துட்டான். பக்தரிடத்துல பகவான் தோத்து போயிடுவான், பக்தன் தான் ஜெயிப்பான். அதான் சொல்றாரு, சாவர்ணி மன்வந்தரத்துல இவனுக்கு இந்திர பதவி கொடுக்க போறேன். அது வரைக்கும் இவனுக்கு வைகுண்ட அனுபவத்தை கொடுக்க போறேன். நானே அங்க போய் வீட்டு வாசல நிக்க போறேன். இந்திரனாக விளங்க போகிறான். அதுவரை விஸ்வகர்மால் நிர்மாணிக்கப்பட்ட சுதலலோகத்துல இவன் வசிக்க போகிறான். அங்கு வசிப்பவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இவனோட சேர்ந்த அசுரர்களும் வைகுண்ட அனுபவத்தை அனுபவிக்க போறாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, என்னுடைய கருணா கடாட்சத்தினால பகவான் சொல்றான், என்னுடைய கருணா கடாட்சத்தினால் நோயற்ற உடல், கவலையற்ற மனம், களைப்பு இருக்காது, சோம்பல் இருக்காது, உட்பகைவர்கள், வெளிப்பகைவர்கள் மற்றும் வேறு எவ்விதமான தொல்லைகளும் இன்றி இன்பமாக வாழணும். வெளியிலயும் பகை இல்லையா, உள்ளவும் மனசு பகையும் இருக்காதான், கோபம் காமக்ரோதங்களும் இருக்காதான். அப்படின்னா ஒரே இடம்னா வைகுண்டம் தான். அந்த வைகுண்ட அனுபவத்தை அவன் கொடுக்க போறாரு. மன்னனே, பலி சக்கரவர்த்தி பகவான் நேரடியா பலி சக்கரவர்த்தி இப்ப பிரம்மதேவருக்கு எவ்வளவு சொன்னார், இவனுக்கு நான் அப்படியேப்பட்ட பதவி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலி சக்கரவர்த்தியை பார்த்து நேரடியா பேசுறாரு பகவான். மன்னனே பலி சக்கரவர்த்தியே, உனக்கு அனைத்து நலன்களும் கிடைப்பதாக, உனக்கு மங்களம் உண்டாகதாக விண்ணுலகத்தினரும் விரும்பும் ஆனால் பிறர்க்கரிய சுதல உலகிற்கு நீ உன் சுற்றத்தாரும் செல்வாயாக. தேவலோகத்து கூட அவ்வளவு செல்வ ஐஸ்வர்யங்கள் கிடையாதான். சுதலோகத்துல அவ்வளவு செல்வ ஐஸ்வர்யங்கள் பக்தனுக்காக வச்சிருக்காராங்க. இந்திரன் போனா சொர்க்கம் இந்திரலோகத்தோட 10 மடங்கு 100 மடங்கு அதிகமான செல்வ ஐஸ்வர்யங்கள், அவனுக்கு சுகபோகங்கள் நிறைஞ்சிருக்குதாங்க போனா. அப்படி தேவர்களே பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு செல்வங்கள் இருக்கு. அது இந்திரனுக்கே தெரியாதான். அது ஏன்னா பலிசக தன் பக்தனுக்காக வச்சிருக்காரு அந்த இடத்துல சுதலோகத்துல. தேவர்களுக்கே மிஞ்சக்கூடிய அளவுக்கு தேவர்களே விண்ணுலகத்தினரும் விரும்பும் ஆனால் அப்படியேப்பட்ட பெருக்கரிய சுதலோகத்திற்கு அவ்வளவு செல்வ ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சிருக்கு, அந்த சுகபோகம் நிறைஞ்சிருக்கு. அப்படியேப்பட்ட சுதலோகத்துக்கு நீ செல்வாயாக. அப்போ போகஸ்தானம் சொர்க்கலோகத்தை விட சுதலோகத்துல தான் அதிகமா இருக்கு. அவ்வளவு போக பொருட்கள் நிறைஞ்சு, அவ்வளவு சௌக்கியங்கள் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா பகவானே அங்க வாசம் பண்றான்னா அதோட சௌக்கியமான இடம் வேற என்ன இருக்க முடியும்? நீ உன் சுற்றத்தாருடன் செல்வாயாக அந்த இடத்துக்கு. இனி நீ எந்த லோக பாடலாலும் உன்னை வெற்றி கொள்ள முடியாது. சுதலோகத்துல உன்னை யாரும் படா சண்டைக்கு கூட முடியாது. அப்படி வந்தான்னா நான் பதம் பார்த்துருவேன், என் சக்கராயுதம் பதம் பார்த்துருவேன். நான் வீட்டு வாசல்ல மெய்கா பாலனிக்கு போறேன். உனக்கு
சாவர்ணி மன்வந்தரம் வரைக்கும். சாவர்ணி மன்வந்தரத்துல இந்திரன் ஆகும் போது அப்பவும் பகவான் மீ காப்பாளன் அங்க இருக்க போறான். பகவான் பாதுகாப்பு போறான் பலி சக்கரவர்த்திய. ஏன்னா ஏன் சொத்தாச்சு அவன் அப்படின்னு. இனி எந்த லோகப்பாளர்களாலும் எந்த தேவர்களாலும் உன்னை வெற்றி கொள்ள முடியாது. உன்னை வெற்றி கொள்ள முடியாது. மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. தேவர்களாலே உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதான். மற்ற மனுஷர்களை பத்தி மற்ற அசுரர்களை ஒண்ணு என்ன பண்ண முடியும்? உனது கட்டளையை மதிக்காது மீறும் அசுரர்களை என் சுதர்சன சக்கரம் தண்டித்தவன். உன்னை மீறி எந்த அசுரனாவது பேசினானா, வாயத்து பேசினானா என் சொக்கராயுதம் தண்டிச்சிடும். நீ கவலைப்படாத. உன்னை மீறி யாரும் நடக்க மாட்டான். ஏன்னா உன்னை மீறி தானே எங்கள் விஷ்ணுபாசர் வந்து சண்டைக்கு போட்டாங்க, என் அனுமதி இல்லாம வந்து. அது மாதிரி எந்த அசுரனால துணிஞ்சு உன்னை மீறி நந்தான்னா என் சக்கராயுதம் அவனை தண்டிச்சிடும். அதனால உன்னால் அடக்க முடியலையா அசுரர்கள், கவலைப்படாத, நான் அடிக்கிறேன் அப்படின்றாரு பகவான். அது மட்டும் இல்ல, எந்த தேவரில் உன்னை கண்ணெடுத்தும் பார்க்க முடியாது, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்றாரு. அதனால்தான் பூகோள கோகோள வர்ணனையில் பார்த்தா ராவணன் வந்து திக்வஜயம் வரும்போது, இது வந்து திரேதாயுகம் ராவணனுடைய யுகம். அந்த ராவணன் திக்வஜயம் வந்தபோது பலி சக்கரவர்த்தி இருக்கிற சுதல் லோகத்துக்கு சண்டைக்கு வந்தானா. விஷ்ணு பார்த்தார், ஒரு எத்து விட்டார், பெருவரலால் ஒரு உதவ வச்சார். ராவணன் போய் நேராக சமுத்திரத்தை போய் சொருகின்றானான். அப்புறம் பக்கத்துல இதெல்லாம் இருக்கு, நம்ம அப்படியே போயிடலாம், போய் சண்டைலாம் எதுக்கு போட்டு அப்படி போயிட்டானான். யாரு? ராவணன். அப்படி ராவணனே ஜெயிக்க முடியல. ஏன்னா பகவான் இருக்காரு, பாதுகாக்கிறாரு பலி சக்கரவர்த்திய. எல்லாரையும் எல்லா உலகத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தான் ராவணன். யமலோகம், வர்ணலோகம், இந்திரலோகம் எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்தான். கடைசி சுதல் லோகத்தை ஜெயிக்கிறதுக்கு பலி சக்கரவர்த்தியில வந்தான். ஒரு சமயத்துல வந்த போது அப்ப பகவான் ஒரு எத்தினார், பெருவரல்ல ஓடி போய் விழுந்துட்டான். 10 தலை 20 கைகளோட போய் சமுத்திரத்துல சொருகின்றான். அப்புறமா தான் அவனை அப்படியே ஓடிப்போ அப்படியே லங்கைக்கு போயிட்டான். பக்கத்துல லங்கைக்கு அப்படியே போயிடலாம் வீட்டுக்கு, எதுக்கு போய் சண்டைலாம் போட்டு அப்படின்ட்டு போயிட்டானான் ராவணன். பின்னாடி வருது 5ஆம் ஸ்கந்தம், இல்லை 5ஆம் ஸ்கந்தத்துல வருது, பூகோள கோலம் இல்லை. அதனால உன்னை கட்டளை மதிக்காத மீறும் அசுரர்களை என் சுதர்சன சக்கரம் தண்டித்துவிடும். நான் உன்னையும் உனது சுற்றத்தார்களையும் உனது செல்வங்களையும் அனைத்து தடைகளில் இருந்து நான் காப்பாற்றுவேன். வீரனான மகாபலியே, அங்கு உன் அருகிலேயே உன் எல்லா விதத்திலையும் உன் சுற்றத்தாரோட உன் குடும்பத்தோட நீ யாரெல்லாம் அபிமானிக்கிறியோ அவங்களை எல்லாரோட சேர்த்து நான் உன்னை அப்படி காப்பாற்றுவேன் அப்படின்ட்டு பகவான் வாக்கு கொடுக்குறாரு. உனது கட்டளை நான் உன்னையும் உனது சுற்றத்தார்களையும் உனது செல்வங்களையும் அனைத்து தடைகளில் இருந்தும் காப்பாற்றுவேன். வீரனே மகாபலி, அங்கு உன் அருகிலேயே என்னை நிற்பவனாக நான் வாசல் காப்பாளனாக நிற்பவனாக என்றென்றும் நீ என்னை கண்டு கொண்டிருப்பாயாக, என்னை தரிசனம் செய்து கொண்டிருப்பாயாக. அங்கு அவ்வாறு என்னை பார்ப்பதனாலேயே தானவர்கள் தைத்தியர்களது சேர்க்கையால் உனக்கு ஏற்பட்ட அசுர குணம் கொஞ்சம் கொஞ்சம் அசுர குணம் அந்த வாசம் இருக்கு இல்லையா, அந்த அசுர குணங்கள்லாம் ஒடுங்கி அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்றார். 23வது அத்தியாயம் பலி சுதல உலகம் செல்லுதல். சுகாச்சாரியர் கூறுகிறார், ஆதி தேவனான பகவான் வாமனர் இவ்வாறு கூறவே சான்றோர்களால் புகழ்ந்து கொண்டாடப்படும் மகா அனுபவனான மகாபலி சக்கரவர்த்தி இரு கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பொங்க, இப்படியாப்பட்ட பெரிய அனுகிரகம் பண்ணியிருக்கீங்களே, என்னை ஏமாத்திலே நினைச்சீங்கன்னு, எனக்கு பெரிய அப்படியே எனக்கு அனுகிரகம் பண்ணீங்க, இப்படியே அனுகிரகம் பண்றீங்க, எல்லாத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணீங்களே, சுதல் லோகத்துல அவ்வளவு செல்வ சௌக்கியங்கள் நிறைஞ்ச நீங்களே அங்க வாசம் பண்ணக்கூடிய பெரும் கருணை பா, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இரு கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பொங்க கலங்கிய கண்களோடு பக்தி காதலாகி கசிந்து, இரு கண்களிலும் ஆனந்த கண்ணீர் பொங்க கலங்கிய கண்களோடு பக்தி காதலாகி கசிந்து தொண்டை அடைக்க நாதழுதழுக்க இருக்கை கூப்பி பகவானிடம் கூறலானான். மகாபலி கூறுகிறான், பகவானே, நான் இன்னும் தங்களை விழுந்து வணங்கவில்லையே. வணங்க முயற்சி தானே செய்தேன், உங்களை நமஸ்காரம் கூட பண்ண முடியாம வயிறு கட்டுப்படுது. வணங்க முயற்சி தான் மனசுக்குள்ள வணங்கணும்னு நினைச்சேன். நமஸ்காரம் பண்ண நினைச்சாலே எனக்கு இவ்வளவு பெரிய பலன்கள் கொடுத்துட்டீங்களே. பகவானே, நான் இன்னும் தங்களை விழுந்து கூட சேவிக்கலையே, விழுந்து வணங்கவில்லையே. வணங்க முயற்சி தானே செய்தேன், ஆனாலும் தாங்கள் தங்களையே அண்டி சரணாகதி செய்த பக்தர்களுக்கான பெரும் பெற்றை பக்தியற்ற எனக்கு அருளியுள்ளீர்களே. பக்தியற்ற எனக்கும் அருளியுள்ளீர்களே. இவன மாதிரி பக்தன் யாரு? தன்னை தாழ்த்தி பேசுறார் பாரு பலி சக்கரவர்த்தி. அதான் வினயம். பக்தியற்ற எனக்கும் அருளியுள்ளீர்களே. லோகபாலர்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் கூட இதற்கு முன் தாங்கள் செய்யாத பெருங்கருணையை இன்று நாயினும் கடையனான அசுரனான எனக்கும் எளிதில் கிடைக்க செய்தீர்களே. சுகர் பிரம்மரிஷி கூறுகிறார், வருண பாசத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி வருண பாசம் விடுவிச்சிட்டார். இப்போ கருட பகவான் அவுத்துட்டார். விடுபட்ட மகாபலி சக்கரவர்த்தி இவ்வாறு கூறிய பின் பகவான் ஸ்ரீமன் நாராயணையும் பரமசிவனையும் பிரம்மதேவனையும் வணங்கி விடைபெற்று, பரமசிவன் கூட அங்க வந்திருக்கார், இந்த மகாலட்சுமி பரமசிவன்
பிரம்மதேவர் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணி விடைபெற்று கொண்டு தேவர்கள் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணணும். அதனால் பரமசிவனையும் ஸ்ரீமன் நாராயணையும் பகவான் ஸ்ரீமன் நாராயணையும் பரமசிவனையும் பிரம்மதேவனையும் வணங்கி மும்மூர்த்திகளையும் வழிபட்டு அவர்கள் விடைபெற்று கொண்டு அசுரர்கள் சூழ மகிழ்ச்சியோடு சுதர உலகம் சென்றானாம். இவ்வாறு சுதர உலகம் சென்றான். இவ்வாறு பகவான் பலி சக்கரவர்த்தியிடமிருந்து விண்ணுலகை மீட்டு இந்திரனுக்கு அளித்து அதிதி தேவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்து தான் உபேந்திரனாக பட்டமேற்று அகில உலகங்களையும் காத்தருளினார். உபேந்திரனாக பட்டமேற்று உலகத்துக்கெல்லாம் அதிபதியா பகவானே வாமனர் தான் உலகத்து அதிபதியாக பட்டாபிஷேகம் செய்தார்கள். பட்டமேற்றுனா உலகங்களை எல்லாம் பகவான் காப்பாற்றினார். தான் இந்திரனுக்கு தம்பியாக இந்திரனாக பட்டமேற்று அகில உலகங்களையும் காத்தருளினார். பகவானின் அருள் பெற்று வருண பாசத்திலிருந்து விடுவிக்க பெற்று குலப்பெருமையை விளங்கச் செய்த தன் பேரன் மகாபலியை கண்டு பக்திக்கு முன்னுதாரணமான பிரகலாதன் இவ்வாறு பகவானை துதிக்கலானார். பிரகலாதன் துதிக்கிறார், இறைவா, இது போன்ற உங்களது திருவருளை பிரம்மதேவரும் இதுவரை பெற்றதில்லை. அலர்மேல் மங்கை உரையும் மலர் மார்பா அப்படிப்பட்ட மகாலட்சுமியும் பெற்றால் இல்லை. பிரம்மதேவரும் பிரம்மதேவரும் இது மாதிரி அருளை பெறல. பலி சக்கரவர்த்தி பெற்ற அருளை பலி சக்கரவர்த்தி வீட்டு வாசல்ல நீங்க வாயில் காப்பாளனா இருக்கிறீங்களே, என்ன பரமசிவன் கைலாசத்துல வாயில் காப்பாளனா இருக்கிறீங்களா? இல்ல பிரம்மதேவர் சத்தியலோகத்துல வாயில் காப்பாளனா இருக்கீங்களா? இல்ல மகாலட்சுமிக்கு வாயில் காப்பாளனா இல்லையே. இந்த பாக்கியத்தை யார் பெற்றான்? பலி சக்கரவர்த்தி தானே இந்த பாக்கியம் கொடுத்தீங்க. அப்ப அப்படிப்பட்ட தேவர்கள் உன்னுடைய மனைவியாக மகாலட்சுமிக்கு கொடுக்கும், உன்னுடைய பிள்ளையாக பிரம்மதேவருக்கு கொடுக்காத, உன்னுடைய ஆத்மாவே ஆன பரமசிவனுக்கும் அனுகிரகம் பண்ணாத அப்படிப்பட்ட ஒரு பக்தனுக்காக இப்படிப்பட்ட பெரிய அனுகிரகம் செய்திருக்கிறீர்களே என்று பிரகலாதன் இங்கு புகழ்கிறார். இறைவா, இது போன்ற உங்களது திருவருளை பிரம்மதேவரும் இதுவரை பெற்றதில்லை. அலர்மேல் மங்கையும் பெற்றால் இல்லை, பரமசிவனும் பெறவில்லை. அப்போது மற்றவர்களுக்கு எப்படி கிடைக்கும்? உலகம் புகழும் பிரம்மா முதலிய தேவர்களும் வாழ்த்தி வணங்கும் தொழும் திருவடிகள் கொண்ட தாங்கள் இன்று அசுரர்களான எங்களது வாயிற் காப்போனாக நிற்கிறீர்கள் என்று பிரகலாதன் புகழ்கிறார். அடைக்கலம் பற்றியவர்களுக்கு புகலிடமான இறைவா, பிரம்மா முதலியவர்கள் தங்களது திருவடி தாமரைகளின் மகர்ந்த தேனை பருகுவதன் வாயிலாகவே உலக படைப்பு முதலிய பெரும் செல்வங்களை பெற்றுள்ளனர். ஆனால் நாங்களோ இயல்பாகவே தீயவர்கள். நாங்களாம் அசுர குலத்துல பிறந்தவங்க. எல்லாம் பிரகலாதன் சொல்ற வார்த்தைகள். இயல்பாகவே தீயவர்கள், தவறான வழி நடப்பவர்கள். அப்படிப்பட்ட எங்களுக்கும் அதே போன்ற கருணா கடாட்சம் அருட்பார்வை அந்த பிரம்மதேவருக்கு பரமசிவன் அனுகிரகம் பண்ற மாதிரி மகாலட்சுமி அனுகிரகம் பண்ற அதே அனுகிரகத்தை எங்களுக்கும் பண்றீங்களே, எங்களுக்கும் அதே போன்ற கருணா கடாட்சம் அருட்பார்வை எப்படி கிடைத்தது? எங்களது வாயிற் காப்போனாக நிற்கிறீர்களே, தாங்கள் தங்கள் யோக மாயால் ஒரு திருவிளையாடல் போல இந்த பிரபஞ்சத்தை படைத்துள்ளீர்கள். தாங்கள் அறியாதது என்று ஏதேனும் உண்டோ? அனைத்திலும் அந்தர்யாமியாக விற்றிருக்கிறீர்கள். வேண்டுதல் வேண்டாமை அற்றவர், அதனால் சமமான நோக்குடையவர். ஆனாலும் தங்களுடைய திருவிளையாடல்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி வினோதமாக இருக்கின்றன. கற்பக விருட்சம் போன்று, கற்பக விருஷத்துக்கு அடியில் எது கேட்டாலும் கொடுக்கும். அப்ப கற்பக விருஷம் போன்று வேண்டுவதை அளிக்கும் இயல்பினர் தாங்கள். பக்தரிடம் பேரன்பு கொண்டவர். சில சமயம் தங்களது பக்தரிடம் பேரன்பு காட்டுகிறீர்கள். பக்தர்கள் அல்லாதவர்களிடம் கருணையற்றவராகவும் இருக்கிறீர்கள். இதை கண்டால் சமநோக்குடையவர் என்று எப்படி கூறுவது என்று குழப்பமாக இருக்கிறது. பகவான் கூறுகிறார், குழந்தாய் பிரகலாதா, உனக்கு மங்களம் உண்டாகுக. இப்பொழுது சுதரலோகம் செல். அங்கு உன் பேரனுடன் ஆனந்தமாக இரு. உற்றார் சுற்றத்தாருக்கும் அளவற்ற ஆனந்தத்தை அள்ளி வழங்கு. அங்கே கையில் கதையேந்தி நிற்பவனாக என்னை எப்பொழுதும் காண்பாய். எனது அருள் தரிசனத்தால் பரமானந்தத்தில் மூழ்கி திளைப்பாய். அதனால் அறியாமையால் தோன்றும் உனது கர்ம தலைகள் அத்தனையும் அழிந்துவிடும். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் அத்தனையும் அழிந்துவிடும். சுகாச்சாரியர் கூறுகிறார், மன்னனே, அனைத்து அசுர சேனைகளுக்கும் தலைவனும் தெளிந்த ஞானம் உடையவனுமான பிரகலாதன் பகவானது கட்டளையை அப்படியே செய்கிறேன் என்று தலைதாழ்த்து ஏற்றுக்கொண்டு பலி சக்கரவர்த்தியோடு கூட முழுமுதற் கடவுளான பகவானை வலம் வந்து விழுந்து வணங்கி அனுமதி பெற்று சுதரலோகத்திற்கு சென்றார். மன்னனே, அதன் பின் வாமன பகவான் பிரம்மஞானிகள் நிறைந்த அந்த சபையில் ரித்விக்குகள் மத்தியில் தன் அருகில் அமர்ந்திருக்கும் சுக்கராச்சாரியரிடம் இவ்வாறு கூறினார் பகவான். பிரம்மத்தை அறிந்த ஞானிகளில் உயர்ந்தவரே, தங்களுடைய சீடனான மகாபலி நடத்தி கொண்டிருந்த
வேள்வி இப்பொழுது நிறைவு பெறாமல் நின்று விட்டது. நடுவில் வந்து நான் தடை பண்ணிட்டேன். ஆகவே தாங்கள் அதை தொடர்ந்து நடத்தி நிறைவு செய்யுங்கள். எஜமானன் எல்லாம் கவலைப்படாதீங்க, நானே எஜமானா இருக்கிறேன், என்னை வச்சு எஜமானை வச்சு நீங்க நடத்திடுங்க யாகத்தை அப்படின்றாரு பகவான். எஜமானன் ஆகிய பரிசுக்கிறது தான் போயிட்டானே இதுக்கு சுதலோகத்துக்கு. ஆனால் எஜமானன் கவலைப்பட, எனப்பா எஜமானை வச்சுதான் முடியணும், என்னையே எஜமானா வச்சு முடிச்சுங்க அப்படின்னு. ஆகவே தாங்கள் அதை தொடர்ந்து நடத்தி நிறைவு செய்யுங்கள். ஏனெனில் வேள்வி முதலிய கர்மங்களின் நடுவே ஏற்படும் சிறிய பெரிய குறைகள் எதுவாயினும் அது பிரம்ம வித்துக்களின் கருணையான கடாட்சத்தாலேயே குறைவற்றதாக ஆகிவிடும். உங்களுடைய கருணா கடாட்சம் குறையற்றதாகிவிடும். நீங்கள் பிரம்ம வித்துக்கள் அல்லவா சுக்கராச்சாரியரே என்று சுக்கராச்சாரியர் புகழார் பகவான். இப்ப சுக்கராச்சாரியர் அப்படியே திருப்பி விட்டு போறாரு, பகவானை புகழ போறார். சுக்கராச்சாரியார் கூறுகிறார், எம்பெருமானே, சகல கர்மங்களுக்கும் நியாமகர்கள் நீங்க தான் நியாமகர்கள். சகல கர்மங்களையும் சரியா நடத்தி கொடுப்பவர் நீங்க தான், நடத்துபவரே நீங்க தான். சகல கர்மங்களுக்கும் நியாமகர்கள், வேள்விகளின் பயனை அளிப்பவர், வேள்வி சொருபனாக இருப்பவர் ஆகிய அனைத்தும் தாங்கள் தானே. அப்படி இருக்க தனது எல்லா செல்வத்தையும் பக்தியுடன் மனமொப்பி தங்களுக்கே அர்ப்பணித்து பூஜித்த அந்த மகாபலியின் வேள்வியான கர்மாவில் தவறோ குறைவோ எவ்வாறு ஏற்பட முடியும்? அப்படி உங்களுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ண அந்த அவன் நடத்துற இந்த வேள்வியில எப்படி குறை ஏற்படும் அப்படின்றது. மந்திரங்களை கூறும்போது அதில் ஏற்படும் ஸ்வர குறைபாடோ, எழுத்துக்களின் குறைபாடோ, உச்சரித்தலின் குறைபாடோ, அல்லது கர்மங்களை செய்முறையில் ஏற்படும் குறைபாடுகளோ, இடம் காலம், உரிய சத்பாத்திரம், தட்சிணை, தானம், அபிசு முதலிய பொருள்களில் ஏற்படும் குறைபாடுகளோ எதுவானாலும் அக்குறைபாடுகள் அனைத்தும் முடிவில் தங்களுடைய திருநாமத்தை ராம 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 ராமன் பகவான் நாமத்தை சொல்றதுனாலே இத்தனை குறைபாடுகளும் விலகிடுமா, அந்த கர்மா பூர்த்தி அடையுமா, சிறந்த பலனை கொடுக்குமா. அது சுக்கராச்சாரியர் சொல்றார். இத்தனை குறைபாடுகளும் ஏற்படும் குறைபாடுகளோ எதுவானாலும் அக்குறைபாடுகள் அனைத்தும் முடிவில் தங்களுடைய திருநாமத்தை ஓதுவதாலேயே நீங்கி நிறைவு பெற்று விடுகின்றனவே. தங்கள் திருநாமம் குறைகளை நீக்கி நிறைவு செய்வது அப்படிப்பட்ட திருநாமம் கொண்டவர். உங்கள் நாம சங்கீர்த்தனமே எல்லா குறைகளையும் போக்கிடுமே அப்படின்றார். ஆயினும் பரம்பொருளே, தாங்களே சொல்வதால் தங்களது கட்டளைப்படி செய்கிறேன். ஆனா நீங்க யாகத்தை பூர்த்தி பண்ணிடுன்னு சொல்றீங்க, அதனால யாகத்தை இருக்கிற மிச்சம் இருக்கிற கிரியானுஷ்டானங்களை பண்ணி பூர்த்தி பண்ணிடுறேன். ஆனா உங்க கட்டளையை அனுசரிக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு நன்மை. தங்களது சொற்படி நடப்பதுதான் மாநிலங்களுக்கு சிறந்த நன்மைகளை அளிப்பது. சுகாச்சாரியார் கூறுகிறார், அனைத்து மறைந்த சுக்கராச்சாரியார் பகவானது கட்டளையை ஏற்று அங்குள்ள அந்தணர்கள், ரிஷிகள் ஆகியவர்களுடன் மகாபலி தொடங்கிய வேள்வி நடுவில் நின்று போனதால் ஏற்பட்ட குறையை நீக்கி அதை நிறைவுரை செய்தார் அப்படின்னு அந்த வேள்வியை முழுசா நடத்தி முடிச்சார். அனைத்து மறைந்த சுக்கராச்சாரியார் பகவானது கட்டளையை ஏற்று அங்குள்ள அந்தணர்கள், அதான் பிராமணர்கள், ரிஷிகள் ஆகியோரோடு சேர்ந்து மகாபலி தொடங்கிய வேள்வி நடுவில் நின்று போனதால் ஏற்பட்ட குறையை நீக்கி அதனை நிறைவுரை செய்தார். மன்னனே, பரிசுத்து பார்த்து சுகாச்சாரியர் சொல்றார். பரிசுத்தே, இதுவும் இதுக்கு முன்னாடி சொன்னது பரிசுத்து சுகாச்சாரியர் சொன்னதுதான். பரிசுத்தே, இவ்வாறு வாமன பகவான் பலியிடம் 3 அடி மண்ணை யாசகமாக கேட்டு பெற்று பகைவர்களான அசுரர்களால் அபகரிக்கப்பட்ட விண்ணுலகத்தை தனது அண்ணனான இந்திரனுக்கு அளித்தார். தனது அண்ணன் தான் இந்திரன். இந்திரனுக்கு தம்பி தானே, அதிதம்பி புள்ளியா பிறந்தவர் தானே வாமனர். ஆனால் இந்திரனுக்கு தம்பியா பிறந்தார். அண்ணன் இந்திரனுக்கு அளித்தார். இதன் பின் பிரஜாபதிகளின் தலைவரான பிரம்மதேவர், தேவர்கள், ரிஷி முனிவர்கள், பித்ருகணங்கள், சப்த மனுக்கள், மனு, தக்ஷன், பிருகு, அங்கிரசு, சனத்குமாரர், பரமசிவன் ஆகியோருடன் கஷ்யபர் அதிதி தம்பதிகளின் மகிழ்ச்சிக்காகவும் சகல ஜீவராசிகளின் நன்மைக்காகவும் அனைத்து உலகங்கள் மற்றும் லோகபாலர்களின் தலைவராக வாமனமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். பிரம்மதேவர். மன்னவா, 4 வேதங்கள், அனைத்து தேவர்கள், தர்மம், புகழ், செல்வம், சகல மங்களங்கள், விரதங்கள், சொர்க்கம், மோட்சம் ஆகிய அனைத்தையும் காப்பாற்றவும் அனைவரின் நலனுக்காகவும் வாமனரை உப இந்திரனாக செய்தார். அதாவது அவரை உலகத்துக்கு அதிபதியாக பட்டாபிஷேகம் செய்தார்கள். அச்சமயம் அனைத்து ஜீவராசிகளும் மிகவும் மகிழ்ச்சி கொண்டன. பின்பு தேவர் கோனாகிய இந்திரன் மற்ற 8 திசை பாலர்களுடன் பிரம்மதேவரின் அனுமதி பெற்று வாமனமூர்த்தி உரிய மரியாதையுடன் விமானத்தில் ஏற்றி தன் சொர்க்கலோகத்துக்கு அழைத்து சென்றான். இந்திரனுக்கு 3 உலக அரசுரிமையும் கிடைத்தது.
மேலும் வாமன பகவானின் திருக்கரங்களின் நிழலில் ஒதுங்கும் பாக்கியமும் கிடைத்தது. அதனால் உயர்ந்த ஐஸ்வர்யத்தை பெற்று பயம் நீங்கி மகிழ்ச்சியில் திளைத்தான். இப்ப அதிதி தேவனுடைய பூஜையும் பூர்த்தி ஆயிடுச்சு. பயோவிரதம் எதுக்காக இருந்தாலும் அந்த விரதம் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்திரனுக்கு சொர்க்கலோகம் கட்சி, தேவனும் சந்தோஷமா இருக்கிறாங்க. பலி சக்கரவர்த்தி சொர்க்கலோகத்துல பகவானை தரிசனம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறான். பகவானும் சந்தோஷம் அடைந்தார். யாகமும் பூர்த்தி ஆச்சு. சுக்கராச்சாரிய நடத்தி அந்த யாகமும் பூர்த்தி ஆச்சு. எவ்வளவும் பரிபூர்ணமா நடந்தது. அப்போ அதனால அந்த உயர்ந்த இந்திரனுக்கு மூலக அரசுரிமையும் கிடைத்தது. மேலும் வாமன பகவானின் திருக்கரங்களின் நிழலில் ஒதுங்கும் பாக்கியம் கிடைத்தது. அதனால் உயர்ந்த ஐஸ்வர்யத்தை பெற்று பயம் நீங்கி மகிழ்ச்சியில் திளைத்தான் இந்திரன். மன்னனே, பின் பிரம்மதேவர், பரமசிவன், சனத்குமாரர், பிருகு முதலிய ரிஷிகள், பித்ரு தேவதைகள், அனைத்து ஜீவராசிகள், சித்தர்கள், விமானத்தில் சுற்றித் திரியும் தேவகணங்கள் ஆகிய எல்லோரும் பகவானது அற்புதமான உயர்ந்த இந்த திருவிக்ரம அவதார திருவிளையாடுகளை புகழ்ந்து பாடிக்கொண்டு தத்தம் உலகங்களுக்கு சென்றனர். அவர்கள் அதிதி தேவியும் புகழ்ந்தனர். குருகுல விளக்கே, வாமன அவதார சரித்தம் முற்றிலுமாக இப்பொழுது உனக்கு கூறினேன் அல்லவா? இந்த சரிதத்தை கேட்பவர்கள் அனைத்து வித பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகின்றனர் அப்படின்னு சொல்றார். பகவானது திருவிளையாடல்கள் கணக்கில் அடங்காதது. அதன் பெருமையோ வாக்கிற்கு மனத்திற்கும் எட்டாதது. அதை வர்ணித்து முடிவை கேட்ட நினைக்கும் மனிதன் பூமியில் உள்ள மண் துகள்களை சொல்ல எண்ணுபவன் ஒப்பான். பூமியில மண் துகள் எண்ணெல்லாம் பகவான் புகழ் எண்ண முடியாதான். அவ்வளவு புகழ் உடையவனா பகவான். ஒரு மண் துகளை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதுபோல் பகவானை புகழ் எண்ண முடியாது. பரிபூர்ணனான பகவானது திருவிளையாடுகளின் பெருமை கடலை நீந்தி கரை காண முயற்சிப்பவன் இதுவரை எவனும் பிறந்ததில்லை, இப்பொழுதும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை என்று வேத மந்திரங்களை கண்டறிந்த வசிஷ்ட மகரிஷி கூறுகிறார். பிறரை வியப்பில் ஆழ்த்தும் அரிய பெரிய செயல்களை செய்யும் தேவதேவனான பகவான் வாமனமூர்த்தியின் திருவாவதார சரித்திரத்தை கேட்பவன் உயர்ந்த கதியை பெறுகிறான். தேவர்கள் தேவகாரியம் நடக்கும் போதோ, பிதிர்காரியம் நடக்கும் போதோ, மனுஷகாரியம் நடக்கும் போதோ இந்த சரித்திரத்தை படிச்சா அந்த காரியம் பூர்த்தி அடையும். தேவர்கள், பித்திருக்கள் அல்லது மனிதர்கள் ஆகிய எவரது யஜ்ஞங்களானாலும் கர்மங்களானாலும் அவற்றை செய்யுங்கள் இந்த திருவிளையாடல் பற்றிய சரிதம் பேசப்படுமானால் அப்பொழுது அந்த கர்மம் பயன் தரும் நல்ல கர்மம் ஆகிறது. அந்த கர்மம் பயன் தரும் நற்கர்மம் ஆகிறது, அறநெறிப்படி செய்ததாகவும் ஆகிறது என்று பெரியோர்கள் கூறுகின்றனர். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்களும் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு பூங்குகளை போதி பொறிகொண்டு கண்படப்ப தேங்காதி புக்கிருந்து சீர்த்த மொழி பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இப்படி ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய புகழை நம்ம பாடினோம், அவனுடைய பேரை பாடணும். அவன் ராமராமன், அவன் நாமத்தை நம்ம பாடுறோம். அப்படியேப்பட்ட இந்த வாமனாவதார சரித்திரமானது ரொம்ப விசேஷம். அதை படிச்சு பூர்த்தி பண்ணியாச்சு. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 8வது ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயம் முற்றிற்று. 23வது அத்தியாயத்தோட வாமனாவதார சரித்திரம், திருவிக்ரமாவதார சரித்திரம் பூர்த்தியானது. அதனால் தேவகாரியம் மனுஷங்க எந்த இடத்துலையும் அந்த வாமனாவதார சரித்திரத்தை படிக்கணும். படிச்சா அந்த காரியம் வெற்றி அடையும், பூர்த்தி அடையும். அதை பூர்த்தி பண்ணிக்கலாம். ராமராமன் ரொம்ப டைம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆகும் போது. ராமராம ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கீ ஜெய், ஸ்ரீமத் பாகவத பகவான் கீ ஜெய். ரொம்ப சந்தோஷம். அருமையான ஒரு மகாத்மா பரிசகத்துடைய சரித்திரத்தை படிக்கிற பாக்கியனுக்கு பகவான் கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீமத் பாகவத பகவான் கீ ஜெய், மனுஷன சுவாமி கீ ஜெய், ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கீ ஜெய். ராம 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 ராம. சாத சாதுமணி கீ ஜெய். ராம 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 ராம.